தஞ்சாவூருக்கு பக்கத்தில் குருவாடிப்பட்டிங்கிற ஊரில் மொத்தம் 344 தலைக்கட்டு. அத்தனை பேர் வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் வேலைக்கு போகிறதே கிடையாது. இவன் ஒரு விசித்திரமான பிறவி. பேர் ஆணிமுத்து, வயசு 52, 112 கிலோங்க. ஊராமுட்டு கோழியை பிடிச்சி அவிச்சு திங்கிறதுக்கு இவன் கையாளுற டெக்னிக்கே வேற. கோழி சத்தம் வெளில கேட்கக்கூடாங்கிறதுக்காக டிவி சத்தத்தை அதிகமாக வச்சு கோழியை எப்படி பிடிக்கிறான் பாருங்க. அப்புறம் அந்த அரசாங்கம் குடிச்சு பார்த்தீங்களா, டிவி, மிக்சி, கிரைண்டரு, இது போக அரிசி, பருப்பு எல்லாத்தையும் வீட்டில் வாங்கி நச்சுன்னு வச்சுக்கிட்டு தூங்க வேண்டியது, சமைக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, இது தாங்க இவன் வேலை. எந்த வேலை வெட்டிக்கும் போகிறது கிடையாது. இன்னும் கல்யாணம் ஆகலை. பொண்ணு எவன் கொடுப்பேன்? இந்த பாவியை நம்பி வெளியில் ஒரு அப்பாவி. சாரு பேர் அறிவழகன். களவாண்டு தின்னாலும் இவன் ஒரு கர்ண பரம்பரை. இலவசத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு எவ்வளவு பரவசமா தூங்க போறான் பாருங்க. வாயும் வயிறுமா. அண்ணே அண்ணே. யாரு? நான் தானே, உன் தங்கச்சி செந்தாமரை. ரெண்டு 3 வருஷமா ஆளே காணோம். என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? உன் மாப்பிள்ள ஒரு சின்ன பிரச்சனையை பண்ணிவிட்டான். அதான் ஒரு 4-5 நாளைக்கு இங்கே தங்க வச்சுட்டு போகலான்னு கூட்டியாந்தேன். என்ன பிரச்சனை பண்ணா? அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டாரா இவரு? சொல் பேச்ச சுத்தமா கேட்க மாட்டேன்றானே. இந்திரா மேல இந்திரா மேலங்கறல. கைய ரெண்டையும் மேல தூக்குடா. காலை ரெண்டையும் அகட்டி வைடா. நரி தெரியுமா? நரி மாதிரி ஊளையிடு. ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ எப்படி நம்ம உருட்டு மிரட்டு? செந்தாமரை நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, என் கிட்ட பண்ற சேட்டையெல்லாம் எங்க அண்ணன் கிட்ட காட்டிப்படாத. எங்க ஐயா மாதிரியே எங்க அண்ணன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சட்டையை உடைச்சு விடாரு பாத்துக்க. அண்ணே நான் பொறுப்படுறேன்னு. மாப்பிள்ள சொல்றத கவனமா கேட்டுக்க. இது பொம்பளை இல்லாத வீடு. இங்க கூட்டுறது, பெருக்கிறது, கோலம் போடுறது, சமைக்கிறது, ரேஷன் கடைக்கு போறது எல்லாத்தையும் நான் தான் செய்யறேன். இனிமே இது எல்லாத்தையும் நாம தான் சேர்ந்து செய்யறோம். என்ன பேச்சையே காணா? ஊரு எங்க இருக்கு? ஊருகா எங்க இருக்கா? அண்ணா அண்ணா. செந்தாமரை இவன் சரிப்பட்டு வர மாட்டேன், உடனே வந்து கூட்டு போ. உன் பையனும் கேட்டுட்டு இருக்கேன், ஸ்பீக்கர் போட்டிருக்கேன், பேசு. அம்மா மட்டும் இங்க வந்துச்சு கசைக்க போடுவேன், கசைக்கு. பூங்கோத, ஓய் பூங்கோத, என்ன வேணும்? நீயா? அந்த ஃபேர் அண்ட் லவ்லி. என்ன திடீர்னு ஃபேர் அண்ட் லவ்லி? அந்த கண்ணாடியடா. இந்தா. ஏய் கருவாச்சி, அந்த ஃபேர் அண்ட் லவ்லி கம்பெனியே வந்தாலும் உன்னை விலையாக்க முடியாது. ஹே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம ஊருக்கு புதுசா ஒரு பீஸ் இறங்கி இருக்குடி. யாரி? சிட்டி பையனா? ஸ்மார்ட்டா இருப்பானா? நம்ம ஆணிமுத்து சித்தப்பால அவரோட தங்கச்சி பையனா. ஓ அப்படியா? ஆள் எப்படி? வெரி ஸ்மார்ட். ஸ்மார்ட்டா? நம்ம அஞ்சு பாரமுக மாதிரி இருப்பானா? அதுக்கும் மேலடி. அதுக்கும் மேலையா? அப்ப நம்ம பிடார மாதிரி இருப்பானா? கிட்டையே நெருங்க முடியாதுன்ற. நம்ம பிச்சை முத்து மாதிரி இருப்பானா? பிச்சை தான் எடுக்கணும். அவரு நம்ம கடை பக்கம்லாம் வருவாரா? சான்ஸே இல்ல.
மூஞ்சி கழுவிட்டு முட்டைக்கு வெள்ளை அடிக்க போறாரு. எத்தனை கிலோ? 2 கிலோ. யாரா இருக்கு? உனக்கு எனக்கு வெளியப்படுத்துக்கான அறிவழகம் அவனுக்கு கொஞ்சம் கோழி குஞ்சுக்கு. பெட்டிக்கிட்ட இருக்கு. எதுக்கு? யோ சிகரெட் வாங்குறாயா? சிகரெட்லாம் குடிப்பியா நீ? தண்ணி அடிக்க சிகரெட் அடிக்க மாட்டேனா? எங்க ஐயா அதெல்லாம் என்னை அப்படி வளர்க்கல. எங்கள் அம்மா விட்டு நான் பாலில் பான்பராக் போட்டா வளர்த்து எல்லாம் பாதியில் கற்றுக்கிறதாயா. அது இருக்கட்டும், சோத்துக்கு தொட்டுக்க என்ன? எலுமிச்சம்பழம் ஊருகா இருக்கு. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் உனக்கு என்ன வேலைக்காரனாடா? என்ன இல்லை இல்லை உனக்கு நான் இல்லை சரியா கேட்கல. இல்லை உங்கள்கிட்ட பேச. யோ உனக்கு அழகே மீசை தாயா. மீசை தூக்கியா இந்த பக்கம் இருக்கு. சரி அது என்ன வேணும்? சிகரெட் கொடுங்க. நம்ம ஊருக்கு புதுசா ஒரு பீஸ் இறங்கிருக்கடி. ஆள் எப்படி? வெரி ஸ்மார்ட். சிகரெட் கொடுங்க. நான் சிகரெட் கேட்டேங்க. எங்க ஊருக்கு புதுசா வந்தா நாங்க கோல்ட் கப் தான் கொடுப்போம். நல்லா இருக்கே. அப்போ போயில என்ன வேர்ல்டு கப் கொடுப்பீங்களா? இல்ல பவுண்ட கொடுப்போம். சரி. பூங்காத. என்னடி? சார் என்ன கேட்டாலும் குடுடி. கணக்க என் அக்கௌண்ட்ல எழுதிக்கோ. நான் பர்ச்சேசிங் போயிட்டு வரேன். பாய் சார். அவ பர்ச்சேசிங் போறேன்ட்டு போய் சொல்லிட்டு போறா. எருமை மட்டுக்கு தவிடு புண்ணாக்கு வாங்க போறா. பார்த்தன்னைக்கே விழுந்துருச்சு. எங்க அம்மா வராங்க. நீங்க கேட்ட சிகரெட் நீங்க போங்க. உங்க அம்மா வந்து எனக்கு என்ன என்னதுக்கு போக சொல்ற? எங்க அம்மா பயங்கர கோவக்காரி. நீங்க போங்க. கோவக்காரினா? கோவக்காரி தான். அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. நீங்க போங்க ப்ளீஸ். சரி நம்ம எப்போ மீட் பண்ணலாம்? எப்போ மீட் பண்ணலாம்னு அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். நீங்க போங்க. ஹை. யார் இது பையா? கஸ்டமர். நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? பின்ன உள்ள உட்கார வச்சு பேசணுமா? எத்தனை தடவை சொல்லிருக்கேன், கடையில கண்டவன நிக்க வச்சு பேசிட்டு இருக்காதானே? போய் சாப்பிட்டு வா. யோ மாமா குழம்பு வைக்கலையா? குழம்பு வைக்க காசு இல்லப்பா. வேலைக்கு போறது. ஐயா வாழ்ந்த வாழ்க்கை என்ன, என் கௌரவம் என்ன, உள்ளூர்ல வேலைக்கு போனா என் மான மரியாதைலாம் என்ன ஆகுறது? அப்ப குழம்புக்கு என்னையா பண்றது? வெளியில அறிவழகம் படுத்திருப்பேன், அவன் ஜவு காயத்துல பல விட்டு குழம்பு வச்சிருப்பான். நீ கொஞ்சம் சோமாரிக்க. கமனாச்சே அதை வாங்கி நான் சாப்பிட முடியாது. நானே அதைத்தான் சாப்பிட்டேன். நீ ஒரு மானகட்டை ஈத்துற, நீ வாங்கி சாப்பிடுவ, நான் வாங்கி சாப்பிட முடியுமா? கட்டே பாரு. ஏய் யாரா ஈத்திர கிட்ட வாங்கி தின்ற பீத்திர? நீ தான்டா ஈத்திர. போனா போதே தங்கச்சி பையனாச்சே மாப்பிள்ளையாச்சேன்னு பொறுமையா இருந்தா மீசை ஏத்துங்கிற இறக்குங்கிற. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடா. சரி சொத்தை பிரிச்சு விட்டுரு. என்னது? யார் சொத்தை யாருக்கு பிரிச்சு தரது? என்ன யாரு கொண்டாந்து விட்டா? என் தங்கச்சி. உன் தங்கச்சி எனக்கு என்ன வேணும்? அம்மா. அப்ப எங்க அம்மாக்கு சொத்துல பங்கு இருக்குல்ல? இருக்கு. அதான் பிரிச்சு கூட நான் போறேன். யாராவது கதவு திறந்தாண்டா இருக்கு, உள்ள வந்து தொலைடா. ஏய் உன்னை யாரா உள்ள வர சொல்லுது? அக்கம் பக்கத்துல ஆடு மாடு தூங்குறா இல்லையா? அடிங் கருவாடு, நீ தூங்கி தொலைய வேண்டியதாடா. தம்பி எப்ப வந்து ஊர்ல இருந்து என்ன இப்படி அழைச்சு போயிருக்கிய? நீ கறியும் சோறு ஆக்கி போடுவ. என்ன பிரச்சனை? சொத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க. சொத்தை பிரிச்சு கொடுக்க வேண்டியதானே? யார் விட்டு சொத்தை யார் பிரிச்சு தரது? இவர் உனக்கு என்ன வேணும்? மாப்பிள்ள. இவன் உனக்கு என்ன வேணும்? மாமா. இவங்க அம்மா உனக்கு என்ன வேணும்? தங்கச்சி. அப்ப தங்கச்சிக்கு சொத்துல பங்கு இருக்குல்ல, அப்ப பிரிச்சு கொடுக்கணும்ல? நான் சொல்றது சரிதானே? டேய் அப்பா, உனக்கு இப்ப என்னதான்டா வேணும்? எனக்கு குழம்பு வச்சு கொடு. வச்சு கொடு முதல்ல. குழம்பு வைக்கிற வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல மூடிட்டு வெளியே போங்க. மாப்பிள்ள நானும் உங்களுக்கு ஒரு முறையில மாமந்தேன். சின்ன மாமே ஏதாவது ஒரு பிரச்சனை சின்ன கத்துங்க டப்புன்னு ஓடியாந்துறேன். ஆமா. நீ ஆணி அடிச்சது போதும் போடா. என்னடி ஆராயி 2 நாள் வீட்டு பக்கம் ஆளையே காணா? ஆமா உங்க கடையில இப்ப எந்த கூல் ட்ரிங்க்ஸ் அதிகமா போகுது? வெயில் காலம்ல கோல்டு கப்பு தான் நல்லா போகுது. ஏன் போவாது? அதான் அங்க ஒருத்தன் வேர்ல்டு கப் ஆடிட்டு இருக்கான்ல. ஆமாடி, ஃபைனல்ஸ் கூட இந்தியா வெஸ்ட் இண்டீஸோட தோத்து போயிடுச்சுல. நான் சவுத் இந்தியனை பத்தி பேசிட்டு இருக்கேன். என்னடி வளர்ற? நம்ம ஆணிமுத்து சித்தப்பா வீட்டுக்கு ஒருத்தன் வந்திருக்கான்ல. சரி
ஒருத்தர் வந்திருக்காருல, அவரும் நம்ம பூங்கோதையும் உங்க மளிகை கடையில எப்பப்பப்பா அவர் மடியில இவ படுக்கிறதும் இவ மடியில அவரு படுக்கிறதும் கட்டி பிடிக்கிறதுன்னு முத்தம் கொடுக்கறதுன்னு. எசப்பா, ஒரு நல்ல தாயா இருந்து நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். கிட்ட ஆணிமுத்து வெளிவாடா. யாராவது வெளிவான்னு சொல்றேல. இப்ப ஆணிமுத்துக்கு என்ன வச்சிருக்க நீ? ஆணிமுத்து பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்க. மட்டும் மரியாதை பொம்பளைக்கே ஓசியர்ஸ் வாங்கி குதிரைக்குள்ள கொட்டுற மாதிரி கொட்டுறே. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தப்பவே அன்னைக்கே ஒரு செருப்பு கட்டி அடிச்சிரணும். பொட்டி கடைக்கார எதுக்கு பழைய இடத்தை போட்டுட்டு இருக்கா? இன்னைக்கு என்னடானா உன் தங்கச்சி பையனை விட்டு என் பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்க வைக்கிறியா? விளக்குமாறு பிஞ்சுக்கும் பாத்துக்க. நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. ஓசியர்ஸ் வாங்கி குதிரைக்குள்ள கொட்டுற மாதிரி கொட்டுறே. உனக்கு அறிவு இருக்கா இல்லையானே? 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தப்பவே இதத்தானே முதல்ல சொன்ன. திருப்பி அதே சொல்ற. நீ தானே புரியலன்னு சொன்ன. என்ன சரசு பிரச்சனை? அது ஒண்ணு இல்ல மச்சான், நம்ம கடையில பூங்கோதை இருந்திருக்கா. இவன் தங்கச்சி பையன் வந்து சைட் அடிச்சிருக்கான். அதான் என்ன ஏதுன்னு கேட்டு போலான்னு வந்தேன். டேய் தடி மாட்டு பேல அறிவு இருக்கா உனக்கு? ஒரு ஆம்பளை அதை விட்டு இப்படி நடக்குது. ஒழுங்கா மரியா ஓ மரிமாட்ட சொல்லி வையாமா. என்ன சரசு பண்ற? நாம நினைச்ச மாதிரியா எல்லாம் நடக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி உன்னையத்தான் எனக்கு பொண்ணு கேட்டு வந்தோம். அப்பவே அப்படி நடந்திருந்தா இப்ப இப்படி நடந்திருக்குமா? இந்த சென்னையானையும் தான் கூட வந்துச்சு. ஆமா, நானும் தான் வந்தேன். அன்னைக்கே நீ ஒழுங்கா பேசியிருந்தா இப்படி நடந்திருக்குமா? நீ துப்பான வைத்த நிரப்புறதுல குறியா இருந்தா இப்ப மச்சான் என்ன பண்ணணும் சரசு? என்னத்த பிரச்சனை உனக்கு? என்ன நொத்த ஃபர்ஸ்ட் கிடையாது. ஓ மூஞ்சி முகர கட்டி கண்ணாடி ஒரு கேடு. இங்க பாரு, உனக்கு எனக்கு எந்த பேச்சு கிடையாது. உங்ககிட்ட சொல்றேன். ஏய் மான கடவனே, உடனே சேர்த்தா சொல்றேன். உங்க 3 பேர்ல எவனா கடை பக்கம் வந்தீங்க மொண்டை உடைச்சு போடுவேன் ஜாக்கிரதை. இப்ப போய் பிரசிடென்ட் பாக்குறேன். ஏச்சி போடா. ஏதலே அள்ளி போட்டு கொடுத்தா சரி போட்டு வருவாங்க. தடி மாட்டு போல. டேய் டேய் ஒன்னால தான் எனக்கு பிரச்சனை. என் புத்திய செருப்பால அடிக்கும்டா. டேய் யோ படியா. வாங்க மாப்ள. குழம்பு அடி பிடிச்சிருச்சு. எதுக்கு அத்தை இவ்வளவு கோபப்பட்டு போகுது? குருவாடிப்பட்டி ஊர் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. பிரதம மந்திரியின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மத்திய மாநில அரசுகள் இணைந்து தனிநபருக்கு கழிவறை கட்டும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக ஒவ்வொரு தனிநபரும் அவரவர் வீட்டில் கழிவறை கட்டி அதற்கான தொகையை நமது ஊர் பஞ்சாயத்து அலுவலகத்தில் தங்களுடைய புகைப்படத்துடன் கூடிய ஆதாரத்தை கொடுத்து ரூபாய் 12,000 உதவித்தொகையை பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கெல்லாம் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு எதையும் செய்யறவங்க. டேய் நாத்த முடிச்ச கருவாடு போடா. டேய் போடா. வெள்ள காக்கா மல்லாக்க பறக்குது. வல்லு போன பாட்டி கூட பவுடர் டப்பா கேக்குது. ஜனல்ல முளைக்க வைக்க தண்ணி இல்லைங்கோ. கக்கா போன கால் கழுவ தண்ணி ஏதுங்கோ. ஜனல்ல முளைக்க வைக்க தண்ணி இல்லைங்கோ. கக்கா போன கால் கழுவ தண்ணி ஏதுங்கோ. அங்க போய் நில்ல. அண்ணே ஏத்து விட்டு கக்குஸ்னா இது. இதுல போய் போட்டோ எடுக்க சொல்றாரு. 100 ரூபாய் வேணுமா வேணாமா? லிட்டில் ஸ்மைல். பார போறோம் நாங்க நாகரிகத்துக்கு வாங்க. வெட்டு மச்சான் குழிய தூய்மை இந்தியான்னு தெரிய. ஊருல கல்யாணம் எங்க மாறுல சந்தானம். மாறுல சந்தானம் எங்க ஊருல கல்யாணம். ஊரா விட்டு நெய்ய என் பொண்டாட்டி கைய. ஊரா விட்டு நெய்ய என் பொண்டாட்டி கைய. உழுகிற காலத்துல நாங்க ஊருக்கு போயிட்டோமே. அறுக்கிற காலத்துல நாங்க அருவா செஞ்சோமே. ஊரா விட்டு நெய்ய என் பொண்டாட்டி கைய. ஊரா விட்டு நெய்ய என் பொண்டாட்டி கைய. வெள்ள காக்கா மல்லாக்க பறக்குது. என்னடா எங்க கக்குஸ் போய் நான் அடிச்சு போயிடுறா? ஏடா தடி மாட்டு பிரசிடென்ட்டே சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்ல, கவர்மெண்ட்ல கண்ட பக்கல்லாம் எழுதி வச்சிருக்கான். மலம் வெளியே கழிக்காதே. நீ சொந்தமா கட்டி போடுறா. உள்ள போடா. நாங்க அடிச்சு மாப்ள, நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் குருவாடிப்பட்டி பஞ்சாயத்துல மொத்தம் 344 கக்குஸ். தமிழ்நாட்டிலே நம்ம பஞ்சாயத்துல தான் கக்குஸ் பூரா கட்டி முடிச்சாச்சு. ஆமா கிழிச்சாச்சு. மாப்ள, நான் அப்புறம் கூப்பிடுறேன். பிரிங்க. என்னடா அது? முட்டை கூடு நண்டு வாடு மீன் முள்ளு கோழிக்காலு. கோரணம் கட்டவனே இதை கூட ஏன்ட்ட கொண்டு வந்தா? ஏத்த விட்டு ஆணி முத்தா மாப்பிளி இதை தின்னு ஓடிய கக்கூசே நான் அடிக்கிறாங்க. அவன் எதுக்குடா நாள் அடிக்கிறாங்க? ஓம் கக்குச ஏண்டா? சோனமுத்து ரங்கசாமி ஆணிமுத்து அவன் இந்த கக்குஸ் கட்டிட்டாங்க இல்ல?
பாரு. அதே என் கக்கூசு, பின்னாடி என் பெரியப்பா வீடு, பக்கத்துல என் குட்டை தென்னமரம். இங்க பாருங்க. டேய் என்னடா அது? உங்களை நல்லாவே ஏமாத்திருக்காங்க. அப்ப கக்கூச கட்டாமலே காசு வாங்கிட்டு போயிட்டானடா? அது என்னமோ எனக்கு தெரியாது. எனக்கு என் 12,000 காசு வேணும். இல்லாட்டி இப்பவே போலீஸ் போவே பூரா பையில மாட்டி. ஆமா ஆமா. டேய் இப்ப அவங்க எங்கடா இருக்காங்க? நான் கோபக்காரன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இன்னைக்கு அங்க வந்து பாருங்க என் கோபத்தை. யாரு அவன் குறுக்கு வந்து போடுற கழுசாட? ஏன் மாமா ஏன் கதவை போட்டாம கைத்தை கட்டிட்டு போற? நான் பாவிக்கிறது எல்லாமே அரசாங்கம் கொடுத்த இலவசம் தான். அது இல்லாமல் திண்ணையில் அறிவலகம் படுத்திருக்கேன். அவன் கேட்க மறந்துட்டேன். அந்த அறிவலை யாரு? அவன் ஒரு இந்திக்காரனப்பா. அது இல்லாமல் புத்தி சுவாதீனம் இல்லாதவன். நாமளும் யாருக்காக என்னென்னவோ செய்கிறோம். நம்ம அடிக்கிறது அவனுக்கு கொஞ்சம் போகிறான், அவன் தின்னுட்டு போகிறான். திம்மிங்கடா திம்மிங்க. பாருங்க தின்னி மாடு போயிரு. கொசு வலையில பட்டு கிடக்குது பாருங்க. வணக்கங்க. அவனே ஒத்தாலா பாவம் ஒரு கக்கூசு கட்டியிருக்கான். அதுல போய் நீ நின்று போட்டோ எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்துட்டு என்ன ஏமாத்தி இவனை ஏமாத்தி கவர்மெண்ட் ஏமாத்தி 12,000 ரூபாய் ஆட்டோ போட்டிருக்கான். நல்லா கேட்டுருக்கா. இப்பவே போலீஸ் போய் பூரா பையில மாட்டுவாமா. மாப்பிள்ளை நல்லா படிச்சதான். இந்த களவாணி போய் தான் மாப்பிள்ளை கெடுத்துட்டாமா. வாடா வாடா திமிரு முடிச்சுவேன். பொழைக்க முடியாது. நல்லா போடுங்க. இப்பவே போலீஸ் போய் பூரா பையில மாட்டுவாமா. லூசு மாதிரி சும்மா போலீஸ் பாரு. டேய் எப்படா கட்டுவ? இங்க பாரு, நீ கக்கூஸ் கட்டி அதுல இவன் நின்று போட்டோ எடுத்தாடா இவனுக்கு காசு வர எப்ப? ஒரு 5 நாளுக்குள்ள 5 நாளைக்குள்ள கட்டி கொடுத்துடலாம். நீங்க வேற இன்னும் அவன் குளியா தோண்டல. எப்ப கக்கூஸ் சுட்டி எப்ப போட்ட? இவர்கிட்ட குழி தோண்ட கடப்பார இல்லங்க. நான் தரேன். மம்பட்டி இல்லங்க. நான் தரேன். சட்டி இல்லங்க. எல்லாமே நான் தரேன். டேய் அப்புறம் என்னடா? அவன் என்ன கட்டி தரேங்கறாங்கல்ல? இப்பவே போலீஸ் போவேன். இல்லடா பூரா பையில மாட்டியாமா. என் 12,000 எனக்கு வேணும். டேய் இவடா சொல்லுங்க. அவன் தான் ஒத்துக்கிட்டான்ல. அப்புறம் என்ன போலீஸ் போற போலீஸ் போறான். போலீஸ் வந்திருக்கலடா. புள்ள இருக்க வந்திருக்கீங்க. போடா. 5 நாள்ல போடா. உடனே போலீஸ் போவேன். பூரா பையில மாட்டியாமா. டேய் சொன்ன மாதிரி பண்ணணும். சொதப்படினா கொண்டே வர சொல்லிட்டாமா. சரி. யோ அந்த 12,000 வாங்கி என்னையா பண்ண? கறி, மீன், முட்டை, சூப்பு தின்னம்ல. அதான் 12,000. இப்போ அவன் கட்ட சொல்றானே, எப்படியா கட்டுவ? வேற வழி, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் கட்டணும். மாப்பிள்ள சீக்கிரம் நோண்டு. 5 நாள்ல கட்டி தரேன்னு சொல்லியிருக்கிறான். வெள்ளக்காக்கா மல்லாக்க பறக்குது. மீனு தப்பு செஞ்சா 2 மக்கியா மாட்டிக்கிட்டு முழுக்கிறாங்க. உலகட்டா முட்டாளுக்கு 3 கண்ணாங்க. ஒரு வேலை இல்ல சித்தாளுக்கு 4 ஒண்ணாங்க. கூத்தல சொன்ன கதையும் இப்போ நெசமா போச்சுங்க. அந்த கோமாளிக்கு 2 மார்க் எக்ஸ்ட்ரா போடுங்க. கோயிந்தா ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இப்படி வந்து உட்காரு. இப்படி வா. இங்க வந்து சொல்லுங்கடா. சும்மா இப்ப போலீஸ் போடா. நீங்க இங்க சாஞ்சு படுத்துக்கிட்டு இருங்க. அவங்க இங்க சாஞ்சு படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்பக்குள்ள கக்கூஸ் கட்டிக்கிற மாட்டாங்க. அவங்க இப்பக்குள்ள போட்டா புடிச்சுக்கிற மாட்டாங்க. இப்பக்குள்ள எனக்கு 12,000 பணம் வந்துக்கிறாது. அவங்க என்னைய கேனப்பையில ஆக்கல, உங்களை கேனப்பையில ஆக்குறாங்க. அவங்க என்னைய கொங்கா பையில ஆக்கல, உங்களை கொங்கா பையில ஆக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னைய முட்டா புன்னகை ஆக்கல. போடாங்க. நான் இப்பவே போலீஸ் போவேன். பூரா போய் மாட்டீங்க. மாப்ள வந்து வெட்டு. வெட்டு மாமா. என்ன வெட்ட சொல்ற? உனக்கு அறிவில்ல? அடுத்த வீட்டு கக்கூஸ்ல போட்டு எடுத்து கரிமீனுக்கு ஆசைப்பட்டு அடுத்தவங்க காசுல வாங்கி திங்கிறியா? உனக்கு அறிவில்ல? திங்கிறப்ப தெரியலையா உனக்கு? எனக்கு பைசா பண்ணாம எவனே நிம்மதியா தூங்க விட மாட்டேன். எங்க அவங்க தலைவர் சொல்லவன சொன்னாரு. உள்ளதா இருக்காரு. இப்படி ஓடி ஒளிஞ்சா இப்படி பயந்தாங்கோலி. எப்ப கவுன்சிலர் ஆகுது, எம்எல்ஏ ஆகுது, எம்பி ஆகுது, மினிஸ்டர் ஆகுது, முதலமைச்சர் ஆகுது, பிரதமர் ஆகுது. ஏண்டா நீ வெட்டி அடிக்கிற? டேய் உன் கக்கூஸ் காசு வர வரைக்கும் இந்த மோரத்தை வச்சுக்கடா. எழுத்தவள உலகட்டா முட்டாளுக்கு 3 கண்ணாங்க. ஒரு வேலை இல்ல சித்தாளுக்கு 4 ஒண்ணாங்க. கூத்தல சொன்ன கதையும் இப்போ நெசமா போச்சுங்க. அந்த கோமாளிக்கு 2 மார்க் எக்ஸ்ட்ரா போடுங்க. மாமா ஓ பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டல. நேரா போ. எங்க அம்மா கடையில இருக்கோம். போய் சொல்லு. எங்களுக்கு வேற வேலையே இல்ல பாரு. இவ என்ன பண்றான்னு பாத்துட்டு போய் ஊரூரா சொல்றதா வேலை. ஐ ஹேவ் லாட் ஆஃப் வர்க் டே. இங்கிலீஷ் அப்ப போய் பார்க்க வேண்டியதானே. ஹே இது என் சித்தப்பா வீடு. நான் வேலை வெட்டிடாம கூட உட்காருவேன். உனக்கு என்னடி? சில பேருக்கெல்லாம் இப்படிதான் பொறாம வந்தா தலைமுடி பத்திட்டு காத்துல பறக்கும். சார் உங்களுக்கு என்ன சார் ஆச்சு? பார்த்து ஹேண்டில் பண்றதுல
இல்ல பின்னாடி பாத்ரூம் குழி தோணுன இல்ல. நீங்க எதுக்கு இவ கேக்குறதுக்கு பதில் சொல்றீங்க? ஏங்க டாவ அடிக்க நீங்க கிளம்புங்க. சார் அவ கிடக்குறா. சொல்லிருந்தீங்கன்னா ஜேபிசி எல்லாம் வர சொல்லிருப்பேன். என்னது ஜேபிசியா? அது ஜேசிபி. அது கூட சொல்ல தெரியல. உங்களை விட எல்லாம் எங்களுக்கு நாலேஜ் அதிகண்டி. நாளோட சிட்டிங் போனோம் வரணும். நான் என்ன உன்ன மாதிரி ஊரா கட்ட வரலுக்கு கட்டு போட்டா தெரியுறேன். சார் அப்புறம் ஒரு காமெடி. அதோ அங்க வச்சிருக்க பாருங்க டப்பி. அதே குட்டி குறப்பா ஒரு டப்பி. 5 ரூபாய்க்கு ஜிஞ்சரும் 10 ரூபாய்க்கு பஞ்சம் வச்சு நர்ஸுன்னு ஊரை ஏமாத்திட்டு தெரியுது. அதே ஜிஞ்சர் இல்ல சார் அதை விட முக்கியமான விஷயம் 4 மெம்பர்ஸ் செத்து போயிட்டாங்க. இவ இன்ஜெக்ஷன் போட்டு. ஐ திங்க் தட் இஸ் பாய்சன் ஊசி. அஞ்சோ இன்ஜெக்ஷன் உனக்கு தாண்டி. பெட்டர் டிஸ்டன்ஸ் மேக் சார். சாரி. எப்பா ஒரு டீயை போடுப்பா. இங்க வேலைக்கு ஆள் கிடைக்குமா? என்ன வேலைக்குண்ணே? குழி வெட்டுறது தான். அந்த 2 பேரும் உட்காந்துருக்காங்க பாருங்க. அவங்க தான் எல்லாத்துக்கும் குழி வெட்டுறவனுங்க. அநேகமா எனக்கும் அவனுக்கு தான் வெட்டுவானுங்கன்னு நினைக்கிறேன். குழி ஒன்று வெட்டணும். எந்த ஊர்லங்க? குருவாடிப்பட்டி. என்ன மண்ணு? விலங்கலை. விலங்கலையா? அதாங்க கரைசலா, களிமண்ணா, செம்மண்ணா, செம்மஞ்சேரியா, சரளையா, மானாவாரியா, மணசாரியா? முதல்ல அதை பார்த்து சொல்லுங்க. செம்மண்ணு. செம்மண்ணா? ஐயா அது ரொம்ப கடுமையாவில் இருக்கும். மம்புட்டிக்கு சொல்லியாத சவன்னு தோண்ட முடியாத. சரி ஆண்டவா ஏதாவது டேட் இருக்கா பாரு. நோட்டு போட்டு வேலை செய்கிறாங்க. 28ஆம் தேதி கிளவி சீரியஸா இருக்குன்னு நாள் குறிச்சிட்டாங்க. ஆமா 29ஆம் தேதி செட்டியார் ஆஸ்பத்திரி இல்லைன்னா ஆத்திர அவசரத்துக்கு காசு வாங்க முடியாது. 30ஆம் தேதி ஒரு ஹாஃப் டே ஃப்ரீயா. ஆமா ஒரு ஹாஃப் டே இருக்குதுங்க. விலங்கின மாதிரி தான். சரி ஒரு அடிக்கு எவ்வளோ தருவீங்க? 2000மா? 200 ரூபாயா? 200 ரூபாயும் ஒரு 100 ரூபாய் சேர்த்து போட்டு 300 ரூபாய் கொடுங்களேன். சரி வாங்கிக்கிறங்க. அட்ரஸ் சொல்லிட்டு போங்க. குருவாடிப்பட்டியில் வந்து ஆணிமுத்து வீடு எதுன்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க. சரி போங்க வந்து சேருங்க. இதுவே நாக் அவுட் கேம்ல இந்தியா பாகிஸ்தான் மோதுற சூழல் வந்தா அந்த மேட்சையும் இந்தியா பாய்காட் பண்ற நிலைமை வரும். இமேஜின் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஃபைனல்ல மோதுற. ஏண்டா ஆண்டாவா நம்ம பங்காளி பசங்க இருக்காங்களே முனை வீட்டில் குழி ஓட்டுறவங்க சித்தப்பா மாட்டான் பாகிஸ்தான்காரங்கடா. இப்போ அவங்களுக்கு நம்ம பெருந்தன்மையோட நடந்துக்கிட்டா கூட அவங்க சில்லுன்னு தானே பண்ணிக்கிட்டே இருக்காங்கடா. மாப்பிள அவங்க வெட்டுறாங்களான்னு பாரு. சும்மா தொண பேசிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் தைப்பாரு. நான் போய் ஒரு பீடி அடிச்சுட்டு வந்துடுறேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு நேரம் கொல்லிக்கட்டையை வாயில வைக்கலன்னா உனக்கு இருக்க முடியாதுல்ல. இன்க்ளூடிங் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான். இந்த மேட்ச் நடைபெறாம இருக்க என்னது இது? வீட்டில் கத்திரிக்காய் செடி இருக்கு. 10 அடிக்கு கீழே இருக்கிற மண்ணை அள்ளி போட்டா நல்லா வளரும்னு சொன்னாங்க. அதான் எடுத்துட்டு போலாம்னு. உங்க ஊர்ல 10 அடிக்கு கீழே மண்ணு வராதா? இந்த சரள மண்ணை போட்டா நல்லா காய்க்கும்னு சொன்னாங்க. அடிக்கு எவ்வளோ கேட்ட? 300 ரூபா. நாங்கள் 500 ரூபா தரோம். அப்படியே மேலே வந்து ராஜா. நான் வேணா 1000 ரூபா தரேன். நீங்க 2 பேரும் ஒரு நிமிஷம் கண்ணை முடிக்கிறீங்களா? கத்திரிக்காய் செடிக்கு மண் எடுக்கிற சும்மா ஆண்டவா நோண்டவான்னு தோண்டியா உள்ள அலற சத்தத்தை கேட்டா ஏதோ நாய்கிட்டு தான் மாட்டிட்டான் போடுது. உன் பேர் என்னையா? என் பேரு அரிச்சந்திர. உன் பொண்டாட்டி பேர் என்ன? சந்திரமதி. குழந்தை இருக்க? இல்ல. டேய் லோகிதாஸ் மாதிரி உனக்கு ஒரு குழந்தை பிறப்பேன். இப்ப பிரிச்சா 4, நாளைக்கு பிரிச்சா 3. என்ன சொல்ற? நாளைக்கே பிரிச்சுக்கோ. மாமா அவன் வரான். அவனுக்கு எதுவும் தெரியக்கூடாது. அதெல்லாம் பாரு. குழியெல்லாம் சரியா வெட்டியாச்சா பாரு. மாமா சட்டி எடுத்து மூடு.
எதுக்கு உயிர் போற மாதிரி ஆண்டவன் ஆண்டவான்னு கத்துன? அது வந்து ஆமா, இவங்க 2 பேரும் எதுக்கு குழிக்குள்ள இறங்கி நிக்கிறாங்க? அது ஆழம் சரியா இருக்கான்னு பாக்குறதுக்காக இறங்கி இருக்காங்க. ஏன் அது மேல இருந்து பார்த்தா தெரியாதா? இறங்கி பார்த்தா நல்லா தெரியும்னு. எங்க மூஞ்சா காட்டு. அது என்ன மூக்குல சத்தம்? மம்பட்டி போது கணை அடிச்சிருச்சு அதான்யா. மம்பட்டி தூக்கும் போது கணை அடிச்சிச்சா? என்னடா கதை சொல்றாங்க? வாய்ப்பு இல்லையே. அது இருக்கட்டும், உங்ககிட்ட கேள்வி கேட்டா இவர் பதில் சொல்றாரு. யோ உனக்கு பதில் வந்துச்சுல, போயா. சீக்கிரம் வா, பாலத்தில் உட்காந்துருக்கேன். பேசுன மாதிரி காசு வாங்கிட்டு வந்துரு. கையை வீசி வந்துடாத. ஆமா போயிட்டான். சரி இந்த விஷயம் உன் பொண்டாட்டி கூட தெரியக்கூடாது. அப்புறம் உனக்கு புள்ள பிறக்காம போயிடும். சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணியா? நீங்க சத்தியம் பண்ணுங்க. என்ன ஏமாத்திட்டீங்கன்னா சத்தியமியா? சத்தியம். நீ சத்தியம் பண்ணு. சத்தியம். சத்தியத்தை மீறிட கூடாது. சரி, என் வீட்டுக்கு எடுத்துட்டு போற. அங்க வாங்க பிடிச்சிக்கலாம். நீ எங்க போற? மாப்பிள்ள நீ இடியா. ஏய் நீ நாளை காலையில 8 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர் போ. விளக்குச்சா? 2 பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட மாட்டீங்களா? உங்களை நம்பித்தான் போறேன். பங்கு பிரிச்ச வேலையா இந்த குழி வெட்டுற வேலையை தூக்கி போடணும். எனக்கு மோதிரம், சந்திரமுகிக்கு கம்மல். ஐயா மாப்பிள்ள ஒரு காசு எத்தனை பவுன் இருக்கும்? 1 பவுன். சந்திரா, 1 பவுன் என்ன விலை இருக்கும்? ஏன் வாங்கி தர போறீங்களோ? 1000 காசு எவ்வளவு வரும்? 1 பவுன் 36,000 ரூபாய்னா ஒரு 3.5 கோடி ரூபாய் வரும். நாளைக்கு காலையில 8 மணியோட நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்து போண்டி. இந்த சொல்லிட்டாரு ஹரிச்சந்திர மகாராசன். சொல்லு, என் விதி கேட்டுதானே ஆகணும். அது காலையில குருவாடிப்பட்டிக்கு குழி தோண்ட போனேன்ல, அதான் நேரம் போறிய அந்த இடத்துல சத்தியத்தை மீறிட கூடாது. அப்புறம் உனக்கு புள்ள பிறக்காம போயிடும். என்னதாயா உன் பிரச்சனை? தூங்க விடியா? இல்ல ஒண்ணு இல்ல. மாப்பிள்ள இந்த தலானை கொஞ்சம் நான் வச்சுக்கவா? ஓகே டேக் இட். டிகே குட் நைட். என்னையா இந்த நேரத்துல வந்து கூப்பிடுற? ஆஸ்திரேலியா சிட்டிசன் செட்டியார் செத்து பிரேதம் பிளேட்ல வந்திருக்கான். 1000 ரூபாய் அட்வான்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. காலையில 7 to 8 அடக்கம் பண்ணணும். உன் பாட்டில் வராமல் இருந்துடாத. அவங்கெல்லாம் கோவக்காரங்க. இது ஏன் பொங்கு? இந்த பொங்கு இல்ல வேணாம். நாளைக்கு காலையில ராமேஸ்வரம் போறேன். காசை நீயே வச்சுக்கோ, குழியை நீயே வெட்டிடு. ஏன்? அது அம்மாவோட அஸ்தியை கரைக்கணும் கடல்ல. நான் போறேன். அம்மாவோட அஸ்தியா? அம்மாவா நம்ம தானே அடக்கம் பண்ணா. அப்புறம் எங்க உனக்கு அஸ்தி வந்துச்சு? இது எங்க அம்மா பெரியம்மாப்பா. யோ அந்த கிழவி தான் ட்ரெயின்ல அடிபட்டு அண்டன் தொண்டமா ரயில்வேக்காரங்க அன்னைக்கு அள்ளி போயிட்டாங்கல்ல. நான் ஊருக்கு போனோம். என்ன சாயந்தரத்துல இருந்தே ஒரு மாதிரியாவே இருக்க? அடி மூக்கல பட்டுச்சா இல்ல மூளையில பட்டுச்சா? வா போய் மசூதில போய் மந்திரிச்சுக்கிறேன். நீ போ. நீங்க காசை கொடுங்க ஆண்டவனே. காலைல வருவார், சாயந்தரம் வந்து இந்த சடாமணி தான் அடிச்சிருக்கு. சுப்பனோட குப்பை கொட்ட வேண்டாம்னு ராஜா ஃபேமிலின்னு குதிர கம்பாட்டோம் பிதிகனி வாட்ட பிதிகனி. ஹலோ பூங்கோத, என்ன நீ சின்சியரா லவ் பண்றது உண்மைதானே? அதுல என்ன சந்தேகம்? நாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். வருவியா? வருவேன். இப்போ வருவியா? கண்டிப்பா வருவேன். அப்போ உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வீட்டு திண்ணையில வெயிட் பண்ணு. ஒரு 10 minutesல நான் வந்துடுறேன். என்ன? நான் ரெடியா இருக்கேன். அன்புள்ள அம்மா, என்ன மன்னிச்சிருமா. நீ என்ன நைட்டையும் போட விட மாட்டேங்கிற, ஜீன்ஸ் பேண்ட்டும் போட விட மாட்டேங்கிற. ஒரு அழகான செட்டி பையனை நான் காதலிச்சிட்டேன். வேற வழி இல்லாம நான் ஊரை விட்டு போறேன். கூடி சீக்கிரம் ஒரு அழகான குழந்தையோட திரும்பி வரேன். ஆசீர்வாதம் பண்ணு மாமா. மாமா, இந்த பெரிய வீட்டை நீ வச்சுக்க, இந்த சின்னோடு சொம்ப நான் வச்சுக்கிறேன். இந்த ஒத்த தங்க காசை வச்சு பொழைச்சிக்க மாமா. சாபகீபம் விட்டுறாத. நான் போறேன். பூங்கோதா, நான் வந்துட்டு. எங்க இருக்கு நீ? ஹலோ, இங்கதான் பஞ்சார கூடைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். தெரியுதா? ஏய் பூங்கோதா, வா வா சீக்கிரம் வா. வா வா வா.
சொல்லு சந்து, இதுக்கு முன்னாடி யாராவது ஊரை விட்டு ஓடி இருக்காங்களா? நம்ம தான் ஃபர்ஸ்ட். இதான் நிக்கிறான். பிடிச்சிருச்சு. இதுக்கு மேல போனா புடிச்சு கொன்னே போட்டுருவாங்க. காலை 5 மணிக்கு ரெடியா இரு, நான் வந்துடுறேன். சரி. ஏய் பாத்து போ. ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு புதுமையான போட்டி நடந்துதான். அதாவது சோம்பேறித்தனத்துக்கு பரிசு. அதுல 2வது பரிசு யாருக்குன்னு அறிவிச்சாங்க. ஒரு பையன் எழுந்திரிச்சு மெதுவா நடந்து போய் பரிசை வாங்கிட்டான். அடுத்தது முதல் பரிசு யாருக்கு அப்படின்னு அறிவிச்சாங்களாம். அவன் கடைசி வரிசையிலேருந்து கத்தனானா, ஐயா அதையும் அந்த பையன் மூலமாகவே கொடுத்து அனுப்பி வச்சுருங்க, இங்கே வந்தது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னானா. சோம்பல்ங்கிறது நம்ம முன்னேற்றத்துக்கு பெரிய தடை. நீதானா? நாம புரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த பக்கம் நின்னது. இந்த சந்தில் வெள்ளை வேட்டி போத்திக்கிட்டு நின்னது. கம்பளி ரொம்ப புழுக்கமா இருந்தது, அதான் வேட்டியை போத்திக்கிட்டு வந்து நின்னேன். அது என்ன மாப்ள, இவ்வளோ பெரிய வீட்டை என்கிட்ட விட்டுட்டு அந்த ஒத்த சொம்பு இத்தினூண்டு சொம்புன்னு சொல்லி நீ தூக்கிட்டு போயிட்டியே, இந்த ஒரு காசை மட்டும் தலைநிலையில வச்சு போயிட்டா? ஏன்னா மாப்ள அதை நெத்தியில வச்சு போயிருக்க வேண்டியதானே? ஏன் மாப்ள உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? போகிறோம் சட்டுப்பட்டுன்னு பங்கு பிரிக்கிறோம். இவங்கிட்ட வளவளன்னு பேச்சு வச்சுக்கூடாது, வேலை நிறைய கிடக்குது. அண்ணே அண்ணே அம்மனாச்சே. யாரா இவன்? அண்ணே அண்ணே. யாரா அது? நான் தானே ஹரிச்சந்திரன். இவன் யாரா? அவன் காணங்காத்தால. ஏண்டா உன்னை காலையில 8 மணிக்கு தான்டா வர சொன்னேன், அதுக்குள்ள வந்து உயிர் எடுக்கிற? பிரிச்சிடல அண்ணே, டைம் இல்லை. பிரிக்கலாம் உட்கார்றா, வேலை நிறைய கிடக்குது. ஆமா, இவர் ஏன் பேக் கையில் வச்சுட்டு எங்க ஊருக்கு போற மாதிரி இருக்கிறாரு? மாப்ள இந்த பேக் தூக்கி உள்ள வை. சொல்றா. யோ எங்கேயா இருக்க? வீட்டுல தான் இருக்க. அங்க என்ன நொட்டிக்கிட்டு இருக்க? அடக்கம் பண்ணியாச்சா? அடக்கம் பண்ணல, ஆட்டுக்குட்டி பண்ணல. நான் வர லேட் ஆகும்டா. என்னது வர லேட் ஆகுமா? ஆமாடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வரல, இது 2 குழி சேர்த்து வைட்டு போடுவாங்க. ஏய் இரியா பேசிட்டு தரேன். டேய் என்ன நினைச்சிட்டு இருக்க ரெண்டு பேரும்? 7 மணிக்கே குழி ரெடியான்னு அட்வான்ஸ் கொடுத்தா இவன் 3 அடியே தோண்டிட்டு மீதி 3 அடியே தோண்டறதுக்கு நீ வரணும்ங்கடா. கிண்டல் நேரமா பண்றீங்க? ஏடா என்ன நினைச்சிட்டீங்க உங்க மனசுல? மரியாதை நீங்க வரீங்களா இல்ல நான் அங்க வருவா? வந்த பிக்கை குடியா? அவனே ஒரு பயந்தோலி பையன் இப்படிலாம் பேசினா ஊரை விட்டு ஓடி போயிடுவான். எங்கயா இருக்க? அவங்கள கோவத்துல கொந்தளிச்சிட்டு இருக்காங்க, முதல்ல வந்து தொலையா. போன கட் பண்றியா நீ? இரு நம்ம ஒன்று பண்ணுவோம். நீங்க 2 பேரும் என் கூட மயானத்துக்கு வாங்க, குழி வெட்டு வந்து பிரிச்சுக்கிறோம். ஏய் குழி வெட்ட எங்களை கூப்பிடுற? போயா, போயிட்டு வாயா, நாங்க இருக்கோம் போயா. ஏங்க நீங்க எடுத்துட்டு ஓடி போயிட்டீங்கன்னா? யோ ஓர அந்த ராத்திரி ஓடி இருக்க மாட்டோமா? என்ன மாமா? ஏங்க இப்ப வர்றீங்களா இல்லையா? ஏய் போய் உன் வேலை பார்த்துட்டு போ. எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு 30 நாளைக்கு 38 பணம் விழுந்துட்டு இருக்கு. 150 ரூபா மம்பட்டி, அப்படியே கருவு கணையை வெட்டி தோல்ல போட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏதாவது பண்ணீங்கன்னா அயோக்கியன்னு கத்துவேன். அப்புறம் ரோட்ல போறவங்க என்னன்னு கேட்பாங்க. பதில் உங்களுக்கு இல்ல, எனக்கு இல்ல. 150 ரூபா மம்பட்டி. மூடியா? முட்டாப்பையில வந்துகிட்டே இருக்கா. இவன் என்னன்னா சொம்ப தூக்கிட்டு ஓடுறான், அவன் என்னன்னா மயானத்துக்கு கூப்பிடுறான். இது எங்க போய் முடியுமோன்னு தெரியலையே. கடைசியில் என்ன மம்பட்டி அண்ணா இந்த மம்பட்டி தான் உங்களுக்கும். இந்த மம்பட்டியை கொண்டாங்க. அட பாவி, சொன்ன மாதிரியே செஞ்சு விட்டானே. ஏய் ஏய் நீ குழி நோண்டி தொலைஞ்ச. காசு கண்ணல பாத்து நோய் சாப்பி அவன் வந்துச்சோ. ராமேஸ்வரம் போறேன்னு சொன்னலடா, வர லேட் ஆகும்னு சொன்னலடா. சீக்கிரம் வெட்டி தொலை, இல்லனா இதே குழியில ஒண்ணே வெட்டி போச்சுவாங்க. சந்தைக்கு போனா பேரிக்காய் வாங்கிட்டு வருவாரு, கடைக்கு போனா ஐஸ் வாங்கிட்டு வருவாரு. இனிமே யாருன்னா எனக்கு வாங்கி தருவா?
எல்லாரும் ஒரு நாளைக்கு போறது தாண்டா. தப்படிக்கிறான் பாரு அவன், இந்த மொட்டை அடிக்கிறான் பாரு இவன், இந்த குழி நோட்டுறான் பாரு இவன். ஏன் நீ நான் கூட தான் ஒரு நாள் மண்ணுக்குள்ள போனோம். அப்ப நீ மண்ணுக்குள்ள போயிருவானே? ஆமாண்டா. போன அவனே அப்பனை சாவ கொடுத்துட்டு இருக்கான். அவனே என்ன வண்டியில நிக்கிறீங்க? உன்னை விட மாட்டேன்டா டேய். அறிவு கட்ட ஆண்டவா, தோணுனதே தோணுன ஒரு 3 அடி சேர்த்து தோண்டி கூடாதா? பாறையில இருந்து கொண்டு வந்த பணத்தை பாறையிலே போட்டு சண்டை போட்டு கிடைக்கிறாங்களே. காசு வாங்கிட்டு நான் தான் வேணாம்னு சொன்னேன்ல. என்னடா வாங்கின? என்ன டேய், 1 மணி நேரமா பணத்தை காய போட்டு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன பணத்தை அவன் பொண்டாட்டி வாங்கினா இவன் பொண்டாட்டி வாங்கினான்னு குடும்பமாக நான் பேசிட்டு இருக்கீங்க. என்ன பையன் 2 பேருக்கு பணத்தை பொறிக்கிற வேலையை பாக்குறீங்க. பொண்டாட்டி கதையை பேசுறீங்க, மண்டையை உடைச்சு போட உடைச்சி. சாங்கியத்துக்கு வச்சிருந்து தாங்க மாட்டாங்க. யோ என்ன அது? பசி எடுத்துச்சு மாப்ள, தேங்காய் தீங்க விட மாட்டேன். இருக்கியா சுடுகாட்டுல போய் குடியா தங்கையா. சாங்கியம் கூட கொடுத்தா செய்ய விட மாட்டீங்களா? உன்னால வந்தது தாண்டா. டேய் சடா முடி காசு வாங்கினல்ல. நானடா வாங்கினேன். கை கொடுத்து வா மேல வா மேல வா. தனி போனமா போகாதுன்ற பழமொழி உண்மையாக கட்டுங்கல்ல. உங்களை இருக்கா உள்ள போட்டு குறைக்காம விட மாட்டேனா. ஒட்டு மொத்த போற ஒரே நாள் செத்து போகலாம். 8 மாடி கட்டி வச்ச ராசாவோ எச்ச சோறு வாங்கி சொன்ன கோபாலோ உள்ள வந்தா ஒன்னா தண்டா படைக்கணும். இது தாண்டா சுடுகாட்டு இலக்கணம். இப்ப வைக்கிறடா உங்களுக்கு வேட்டு. சரியான ஆம்பளை இருந்தா அடிச்சு பண்ணு கட்டுக்க பாப்போம். யோ மாமா இங்க பாருயா, இங்க பாரு. டேய் இவ்வளவு கலவரத்துலயும் எவ்வளவு கலைநயத்தோட செஞ்சிருக்காங்கடா. பொறுமையா செஞ்சிருந்தா கூட இப்படி ஒரு ஃபினிஷிங் வந்திருக்காதுல்ல. ஆமா ஆமா. அர்ஜுனன் எங்க? மண்ணுக்குள்ள. அப்ப பங்கு 2 இல்ல, பங்கு 3. மாப்ள வண்டி நிறுத்து. அர்ச்சந்திரா நில்லுடா. மயானத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம். வீட்டுக்குள்ள குளிக்காம போக கூடாது. நீ போய் வீட்டுல போய் குளிச்சுட்டு ரெடியா இரு. நாங்க போய் குளிச்சுட்டு ரெடியா இருக்கோம். நீ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வா. நான் வேணா உள்ள வரலங்க. திண்ணையில பிரிச்சு கொடுங்க, நான் வாங்கிட்டு போறேன். நொன்னன்ட்டு அர்ஜுன் நீ முட்டாள் தான். ரோட்ல யாராவது நின்னு பங்கு. சரிங்க, நீங்க ரெடியா இருங்க, நான் வந்துடுறேன். நான் குளிச்சுட்டு வந்துடுறேங்க. நான் வரேங்க. மாப்ள வண்டி எடு. இந்த வந்துட்டாங்க 2 பேரும். ஏப்பா நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமா நான் சொல்றது அத்தனை உண்மைப்பா. ஏன்டா ஊர்க்காரங்க எல்லாம் கூட்டத்தை நிக்க வச்சிருக்க? என்ன விஷயம்? போட்டு மனுஷன் பேசுவனா மாப்பிள தூப்பாக்குழி வழியா இத்தண்டி பாம்பு வீட்டுக்குள்ள போயிருச்சு. பேர் சொல்லாத மாப்பிள. என்னது உள்ள போயிருச்சா? ஆமா மாப்பிள. போகாம என்ன செய்யும்? வெள்ளி செவ்வாய்க்கு விளக்கு போடணும், பூ போடணும், சூடும் சாம்பிராணி ஊதுவத்தி அத்தனையும் காட்டணும். இவன் ரேஷன்ல ஓசி அரிசி வாங்கி திங்கிறப்ப நடக்கிறது ராகு எது பயிற்சி வேற. அதான் பயிற்சி வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. நான் தாயா வர சொன்னேன். சாவியை கூடப்பா பாத்துக்கிட்டு. ஆமா சாவியை கொடு மாமா. பாம்பு உள்ள போயிருச்சான். கொசுவலைக்குள்ள போய் படுத்துக்க போகுது. உள்ளதான் கிடக்கு. சிவப்பு கலர் துணியை செம்புல கட்டி வச்சிருங்க. அதுக்கு அடியில பிரிமண மாதிரி பின்னி கிடக்கு. ஏய் அது எங்க அப்பாவோட அஸ்தி. அது மட்டும் தொட்டாத நீ. டேய் நீ சொம்பத்தோட பாம்படிச்சு எடுத்துட்டு வாடா. பாரஸ்ட்ரிய சாஹிபும் போலீஸ் என்னைய பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நான் விட மாட்டேன். மான முயலும் மயிலுக்கு எதை அடிச்சாலும் கேசாமா. நான் இப்பவே போலீஸ் போவாமா. இவன் நல்லதும் செய்யறான் கெட்டதும் செய்யறான். யாரு மாமா அவன்? அப்புறம் சொல்றேன் உனக்கு. டேய் நீ போடா. போய் புடிச்சிட்டு வாடா போடா. பாம்போட வரேன். வீசு வீசு. 12,000 முழுங்கிட்டு உட்கார்ந்துட்டாங்கல. உள்ள என்னதான் வச்சிருக்காங்க தெரியுமா? அதவும் பட்டாளி மீனி அவர் சொன்னார்ல. இப்படி எதை அடிச்சாலும் போலீஸ்க்கு போங்க. இதெல்லாம் அள்ளி எறியாம அப்புறம் பாம்பை எப்படி பிடிப்பா? சொம்ப அவன் பாட்டு தூக்கி போட்டு போறான் மாமா. டேய் சொம்புடா டேய். சொம்புக்குள்ள எங்க அப்பா அஸ்தி இருக்குடா டேய். அந்த பாத்தனை சுமக்க வைக்காதடா டேய். அறிவு இருக்கடா உனக்கு? பெரிய அஸ்தி எப்படி அட வச்சிருப்ப? முட்டாப்பட.
போன்ட்ட கொடுக்க கூடாது. நீ சரிப்பட்டு வரணும். இந்தாங்க மாப்பிள்ள, உங்க தாத்தாவோட அஸ்தியை பத்திரமா உள்ள கொண்டு போய் வைங்க. இந்த மாமா தாத்தாவோட அஸ்தி பத்திரமா வை. நீ என்ன பிடிச்சிட்டியா? உருப்படி பெருசுப்பா. மாப்பிள்ள பேஷண்ட் ரூபாய் கொடுத்து விடுங்க. இந்தாங்க. நம்ம ஆறில கருவாச்சி குமார்னு ஒரு பையன் சொன்னல, அவனோட ஓடி போயிட்டான். போயிட்டாளா? ரொம்ப லேட்டு. ஏனோ வானிலை மாறுதே, பனித்துளி கூடுதே. என்ன பூங்கோத, நேத்து அம்மாளும் மகளும் விடிய விடிய சாணி வலிச்சிங்க போல. அவ்வளோ சாணியா? வழக்கமா எரும மாடு மேய்க்க போவ, இப்ப என்ன இந்த நேரத்துல? சின்ன விசிட் சார பாக்க. சார் என்ன ஓட்டிட்டாளாமா. எங்க வீட்டுல எரும மாடே இல்ல. சார் கேன் ஐ ஹேவ் யுவர் நம்பர்? நீ எதுக்காக இவர் நம்பரை வாங்குற? ஹே, எங்களுக்குள்ள பர்சனலா நிறைய இருக்குடி. கம்யூனிகேஷன் மஸ்ட் நோ. நீங்க சொல்லுங்க சார். 9841399600. தேங்க் யூ. அப்புறம் உங்க ஷர்ட் சூப்பர் சார். எங்க வாங்குனீங்க? திருச்சி மகாராஜால. ஐயோ, நானும் அங்கதான் சார் வாங்குனேன். சேம் பிஞ்ச். அடியே கொலா பேண்ட் போடாத நான் கேக்குறீ அடி. குடும்பத்தை அப்படி கெடுக்கறீ. அவள நல்லா அடிக்க பிரிமா. அடிச்சு ரெண்டு காலி ஓடுங்க. குளிச்சிட்டியாடா? பிரிச்சுருவோண்ணே. எனக்கு டைம் இல்லைண்ணே. பிரிச்சு முதல்ல உட்கார்ற. தமிழ் வெளியே போயிருக்கான், அவன் வந்துட்டான். அவன் வந்தோடனே பிரிச்சுக்கலான்னு சொல்லிவிட்டான். சரிண்ணே. பூங்கோத, அனைத்து மாநிலங்களிலும் கடைசி திருவா போலாம் வீட்டுக்கு. அம்மா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரமா? ஏய், மிச்சம் எல்லாம் பொட்டல போனோம், வாடி வீட்டுக்கு. இல்லம்மா, இங்க வியாபாரம் இருக்குல்ல. நீ வியாபாரம் பண்ணி கிழிச்சதெல்லாம் போதும், கடைசி திரு வீட்டுக்கு வா. தமிழுக்கு கொஞ்சம் போன போடுங்க. ஹரிச்சந்திரன் வந்திருக்கிறேன். இந்த 10 நிமிஷத்துல வந்துடும் மாமா, கொஞ்சம் இரு. 10 மினிட்ஸ்ல வந்துருவானா? ஏய், நீ பாட்டு உள்ள வச்சு பூட்டி போட்ட. காத்தும் வரல, மூச்சு விட முடியல. இல்லங்க, அம்மா இன்னும் தூங்கல. அம்மா தூங்குறதுக்கு அப்புறம் நான் வந்துடுறேன். எப்படி வருவ? சொன்னல, அம்மா இன்னும் தூங்கல. தூங்குனது நான் வந்துடுறேன். யாரு அது? கஸ்டமர் கேர்மா. முதல்ல அந்த கஸ்டமர் கேரை மாத்து. இல்ல, நெட்வொர்க் நல்லதா இருக்கு. நான் வந்துடுறேன். வேங்க. டைம் ஆச்சுண்ணே. தமிழுக்கு போன போடுங்க. எங்கடா இருக்க? யோ, நான் தான் வரேன் சொல்லிட்டு இருக்கேன். பெய்ய சீக்கிரம் வந்து தொலை. வரேன் பெய். போன போடு. number you are trying to reach is currently switched off. Please try again later. நீங்கள் டயல் செய்த எண் சம்பவம் தானா நடக்குதா இல்ல நீங்க நடத்துறீங்களான்னு தெரியல. அன்னைக்கே புதையில பிரிக்கலான்னு சொன்ன பங்கு 4000 நீங்க தான் சொன்னீங்க. கேட்ற போறான்டா. இன்னைக்கு பிரிக்கலான்னு சொன்னா பாம்பு வந்துருச்சுன்னு சொல்றீங்க. இப்ப பிரிக்கலான்னு சொன்னா அரிச்சந்திரா கத்தா போனவனை அமத்த சொல்லிட்டு அவன் வரட்டுன்னு போய் சொல்ற. இது வரைக்கும் இந்த அரிச்சந்திரனை போனா எரிச்சு தான் பாத்துருக்கீங்க. போனா மாக்கிறத பாக்கல. கத்தி உள்ள வைடா. உள்ள வைக்க மாட்டேன். டேய், நான் பிரிச்சு கொடுத்தேன்டா. உன் கழுத்து அறுக்காம கத்தி உள்ள வைக்க மாட்டான்டா இந்த அரிச்சந்திரன். டேய், இப்போ என்னதான்டா சொல்ல வர்ற? பங்கு 1ங்கற
ஓஹோ, நீங்க அந்த முடிவு எடுத்திருக்கீங்களோ? மனோகரா, பொறுத்தது போதும். பொங்கி எடு. அம்மா இப்பதான் தூங்குனாங்க, அதான் லேட் ஆயிடுச்சு. சாரிப்பா. உன் பேச்சை கேட்டு நான் வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? நான் சொல்ல வந்த விஷயமே வேற. நான் விடிய காலைல 5 மணிக்கு வந்துடுறேன். நீ பேக்கோட ரெடியா இரு. என்ன? சரி. சரியா? நான் போயிட்டு வரேன். ஹரிச்சந்திரா, ஹரிச்சந்திரா, மாமா, மாமா, யோ எங்கேயா போன நீ? நான் போனது இருக்கட்டும், நீ எங்க போன? யோ ஹரிச்சந்திரன் எதுக்கு கொலை பண்ண? ஹரிச்சந்திரன் நான் கொலை பண்ணனா? டேய் நீ வேற அறிவு கட்டவன. யோ கீழே ரத்தமா கிடந்துச்சியா? அட முட்டா பையில, எங்க 2 பேருக்கு சண்டை வந்துருச்சுடா. சண்டையில இந்த உலக்கை எடுத்து அவன் மண்டையில போட்டேன். அவன் என்னை கத்தி எடுத்து கிழிச்சு விட்டான்டா. ரத்தமா கொட்டிடுச்சுடா. அதான்டா இந்த ரத்தம். அவன் கீழே மயக்க மாட்டி தானே கிடந்தான். எந்திரிச்சு போயிட்டான்னு நினைச்சேன். கம்போட்டர்கிட்ட போய் கட்டு போட்டு வரதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனையடா பண்ண. ஐயோ, கொலை கேஸ்ல மாட்ட போறோம்டா. கேஸ்ல மாட்ட போறோம். யாரு? டேய் யார் பண்ணீங்க? 2 பேரும் என்ன பண்றீங்க? என்னங்க போறீங்க? போச்சு, எல்லாம் போச்சு. சென்ட்ரல் ஜெயிலு, களி திங்க போறோம், டிவியில பேட்டி எடுக்க போறானுங்க. நாளைக்கு எல்லா பேப்பர்லயும் நம்ம தான் வர போறோம். போச்சு, நான் எவ்வளவு மரியாதையா வாழ்ந்துட்டு இருந்தேன். எல்லாம் போச்சு. டேய் மாப்பிள்ள, இந்த லைட் அடிச்சு பார்த்தானடா ஒருத்தன். அவன் யாரா இருக்கும்? யோ உன் கூட தான் நான் இருக்கேன். ஏன்ட்ட போய் கேட்டேனா? டேய் கோவப்படாதடா. நான் பாட்டுக்கு உண்டமா துண்டை விரிச்சு உறங்கணமான்னு செவனேன்னு தானே கடந்தேன். என்ன கொண்டு போய் மாப்பிள்ள யாருன்னு பாருவேன். யோ வாங்க போற. அறிவலகனா இருக்கும். காலையில இருந்து கஞ்சி குடிச்சானா இல்லையோ? ஐயோ பாவம், என்னன்னு பார்த்துட்டு வந்தேன். அதுக்கு எதுக்கே போறிய போத்திட்டு போற? அண்ணே அதுக்குள்ள வந்துட்டீங்களா? முதல்ல விளக்கம்த்துறா. அதான் காசு வாங்கிட்டு இல்லடா. அது ஒண்ணு இல்லனே, இன்னைக்கு நம்ம வீட்டுல பிடிச்ச பாம்ப காட்டுல விடலாம்னு போயிருந்தேன். அந்த ரயில்வே தண்டவாளத்து பக்கத்துல
உங்களை மாதிரியே ஒருத்தர், அப்புறம் நீ பாம்பு பிடிக்கிறப்ப உங்க பக்கத்துல சிவப்பா இருந்தால அவரை மாதிரியே ஒருத்தர். 2 பேர்த்த பார்த்தேன், கழுத்துக்கு மேலதான் பார்த்தேன், கீழே பார்க்கல. அதே ஒரு சந்தேகத்துல பாத்துட்டு போலாம்னு வந்தேன். நாங்களாம் 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டோம்டா. அங்க எதுக்குடா போன? அது பிசாசு காடுறா, அடிச்சு தொலைஞ்சிட போகுது. பாம்பு முடிச்சா அப்புறம் காட்டுக்குள்ள விடாம என் வீட்டுல விட முடியும். வேற நேரம் காலம் தெரியாம போடா. அப்ப நீங்க வரல? நாங்களாம் அங்க வரல. போய் தூங்குடா போடா. போக்குன்னு இவ்வளவு சூடா இருக்கு. வெண்டி மிச்சா சொல்லிட்டாப்ல. ஓஹோ, அப்ப இங்க வரலையா? விடிஞ்சா தெரியும் எவன் வந்தேன் போனேன்னு. நான் விடிய காலைல 5 மணிக்கு வந்துடுறேன், நீ பேக்கோட ரெடியா இரு. நான் சொல்ல வந்த விஷயமே வேற. நான் விடிய காலைல 5 மணிக்கு வந்துடுறேன், நீ பேக்கோட ரெடியா இரு. அன்புள்ள அம்மா, என்ன மன்னிச்சிருமா. நீ என்ன நைட்டையும் போட விட மாட்டேங்கிற, ஜீன்ஸ் பேண்ட்டும் போட விட மாட்டேங்கிற. ஒரு அழகான செட்டி பையனை நான் காதலிச்சிட்டேன். வேற வழி இல்லாம நான் ஊரை விட்டு போறேன். கூடிய சீக்கிரம் ஒரு அழகான குழந்தையோட திரும்பி வரேன். யோ மாமா, மாப்பிள, போலீஸ் வீடை கண்டுபிடிச்சு வந்துருவாங்களோ? அவங்க கண்டுபிடிக்கலாம் கூட மாப்பனாய் கண்டுபிடிச்சு வந்துருமோ? நிறைய வாய்ப்பு இருக்கு. உண்மையை உன் வாயிலேருந்து வர வைக்கிறதுக்காக சுத்தியில வச்சு பல்ல உடைப்பாங்க, நெகத்தை குரடை வச்சு புடுங்குவாங்க. இந்த கண்டக்கார நரம்பு இருக்குல்ல, அதை மக்கு பிளேடில் வச்சு கரகரன்னு அறுப்பாங்க. என்னடா சொல்ற? தயவுசெய்து நீ தான் கொலை பண்ணுங்கிற உண்மையை தயவுசெய்து சொல்லிவிடாப்பா. நான் கொலை பண்ணலப்பா. நீ கொலை பண்ணலையா? கொடுமைப்படுத்துவாங்க, அதான் சொல்றேன். மாமாவுக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் பாருப்பா. வந்துருச்சு இல்ல? போற வழியில் மாத்திரம் வாங்கி போட்டுக்கலாம். சரி. மணி 5 ஆச்சு. டவுனுக்குள்ள போனால் தான் என்ன இது நடக்குன்னு தெரியும். சரி, கிளம்பு. டேய் வெள்ளதாடி, 2 டீயை போடுறா. போட்டுருவோம். கண்ணெல்லாம் ரத்த கலர்ல இருக்கு. ராத்திரிலாம் தூக்கம் இல்லையோ? இவன் வேற நேரங்காலம் தெரியாம. மாப்பிள, கண்ணு சிவப்பா இருக்கு. யோ, ராத்திரி பூரா முழிச்சிருந்தா கண்ணு சிவப்பா தான் இருக்கும். மாமா, அங்க பாரியா, மெடிக்கல் நியூட்ரல்ல மாத்திரை வாங்கி தரேன் மாமா. சொல்றா கோபாலு. சரி. இப்பெல்லாம் சின்ன பசங்களாம் சிகரெட் குடிக்கிறாங்க. நம்ம ரயில்வே தண்டவாளத்துல ஆக்சிடென்ட் அடிச்சு பீஸ் ஆயிட்டாங்க. பார்க்க முடியல. ஆட குடிச்சிட்டு போய் படுத்துப்பாங்க அவன தண்டவாளத்துல. படுக்க இடம் இல்லாம அங்க போறேன். அது என்ன தலைவாணியா? நீ ஒரு விளங்காதவன். ஒன்றும் சொல்றேன் பாரு. விளங்காதவன் கடைக்கு ஏன்டா டீ குடிக்க வந்த விளக்கென்ன? சரி சொல்ற ஆளை பாரு. இந்த டீ எடுத்து அவங்க கிட்ட கொடு. மாமா மேஜர் டீ. நீங்க என்ன கொலை பண்ணமா இப்படி முடிச்சிட்டு இருக்கீங்க? டீயை குடிங்க. எனக்கு டீ குடிக்கிற மூடே போச்சு. அவன் ஏதோ தோராயத்துல பேசிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ கொலைதான சந்தேகமா இருக்கு. எப்படி சொல்ற? நல்லா உலக்கி எடுத்து நடுமண்டையில் நச்சு அடிச்சு கொண்டிருக்காங்க. கன்ஃபார்ம். நீனே முடிவு பண்ணிட்ட. அந்த மாதிரியே சொல்றான்டா. ஆடிய பாத்தியாடா நீ? நல்லா கருப்பா கட்டையா செனத்த வளமா இருந்திருக்க. செதஞ்சு போயிட்டாயா? தடைய எதுவும் கிடைக்காது போல இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு போலீஸுக்கு ஒரு சின்ன தலை மயிறு கிடைச்சா போதுமியா? அவன் ஆம்பளையா பொம்பளையா கட்டையா குட்டையா பிரிச்சு மேஞ்சிருவாங்கயா. அது நம்ம உண்மைதான்டா கோபாலு. இந்த வந்து தமிழ்நாடு போலீஸ் இனி ஒரு பைய தப்ப முடியாது. சார், நான் பிரபாகர் பேசுறேன் சார். சார், ரயில்வே போலீஸ் வந்துட்டாங்க. பாடி ஏற்றி அனுப்பிட்டேன் சார். சார், இது ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல. இன்னும் 10 நாள் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இல்லையோ, நாம கண்டுபிடிக்கலாம் சார். மாப்பிள, ஹரிச்சந்திரன் உயிரோட இல்ல. பங்கு 2 தான். ஆளுக்கு ஒரு பாதை எடுத்து ஊரை விட்டு ஓடி போயிரும். பங்கு 3. பங்கு 3? உங்க அம்மாளுக்கு சேர்த்து கேட்கிறேன் நீ? உங்க அம்மாளை உன்னை கொண்டு போடுவாமா? அங்க பாரியா. ஏன் அங்க பாரியா? பேசாம போறான். டேய், ஒன்னதான்டா. சும்மா
என்னடா அது உடக்கா மாதிரி மண்டையை கட்டிட்டு போறான்? மாமா, நான் தான் கொண்டு போய் தண்டவாளத்தில் போட்டேன். இவன் எப்படி எந்திரிச்சிங்க? அண்ணே, நம்மளுக்கு ஒரு டீயை சொல்றது. அப்ப நேத்து ராத்திரி நீ தண்டவாளத்துக்கு வரல. அப்போ ஹரிச்சந்திரனை இவன் தான் காப்பாத்திருக்கணும். யாரு? குருவாடிப்பட்டி கோவிந்தன். விடமாட்டான் கைவன். ஹலோ. என்ன ஹலோ? என்ன நினைச்சு தராங்க மனசுல? 5 நாள் டைம் கேட்டிருந்தாங்க. அந்த வெட்ட உளி பாதியிலே கிடக்குது. இன்னும் கறி வாங்கல, உப்பு வாங்கல, செங்கல் வாங்கல, மட்டை வாங்கல, ஒண்ணுமே வாங்கல. இவங்க வாட்டுக்கு வர்றாங்க போறாங்க, கதவை திறக்குறாங்க பூட்டுறாங்க. இவங்க என்னைக்கு கக்கு சுட்டு என்னைக்கு போட்டு அடுத்து என்னைக்கு 80,000 வருது. நான் சும்மா விட மாட்டேன். நான் பாட்டுக்கு போலீஸ் போய்கிட்டே இருப்பேன். அப்புறம் பூரா போய் மாட்டுவீங்க சொல்லிவிட்டாமா. அவன் எங்கடா இருக்காங்க இப்ப? வீட்டுல தான் இருக்காங்க. ஆமா ஆமா காட் பண்ணுங்க. ஏன் காசுல போய்கிட்டு இருக்கு? என்ன மாமா யோசிச்சுட்டு இருக்க? செத்தவன் யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஆமா, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? பொழைச்சவன் என்ன பண்ணிருப்பான்? போலீஸ் கிட்ட போயிருப்பானோ? உலக்கையை எடுத்து நடு மண்டையில நச்சுன்னு நான் தானே அடிச்சேன். அடப்பாவிகளா! இப்ப என்ன பண்ணலாம்? நேரா ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு போய் பாத்துறோம். வண்டியில பெட்ரோல் இருக்குல்ல? ஹலோ சார், நான் தான் சார் குருவாடி வெட்டி கோயந்த பேசுறேன். இதுக்கு மேல என் ஊரை கேட்காதையும் பேரை கேட்காதீங்க. இங்க எங்க ஊர்ல ஒரு கொலை நடந்திருக்கு சார். கொலையா? இன்னும் 24 மணி நேரத்துல நானே கண்டுபிடிச்சு நீ பாடுறேன். யாரு எவன்னு எந்த வரும் கேட்காதீங்க. ஓகே சார், வைங்க சார். ஏன்னா யாரு? யோ 201 ஐயா. ஹரிச்சந்திரா, உன்னை அடிச்சு கொல்ல முயற்சி பண்ணலாம் தப்பு தான்டா. எங்களை மன்னிச்சிடா. இனிமே நீ மம்முட்டி தூக்க வேணாம்டா. இன்னையோட உன் கஷ்டம் எல்லாம் தீந்துரும்டா. மாப்பிள, நீ வந்து எடுத்து சொல்லியா விவரத்தை? யோ, பங்கு 3 இல்ல 2 தான். ஒரு பாதியை நீ வச்சுக்கோ, ஒரு பாதியை நாங்க 2 பேரும் பிரிச்சுக்கிறோம். சரியா? உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். மாப்பிள, அப்ப இவனை நான் எங்கேயும் பார்க்கல. ஆட பள்ளம் பங்கு, பள்ளம் பாட பங்கு, பங்கு 2, பாம்பு சொம்பு கம்பு, கம்பு சொம்பு கம்பு, பள்ளம். இது தானே காலையில இருந்து சொல்லிட்டே இருக்காரு. உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். யோ தக்காளி, நான் உன் பொண்டாட்டியா? என்னாச்சுமா? சுடுகாட்டுல ஏதோ சண்டையா, பாடகம்புரி நடுமண்டையில நச்சுன்னு அடிச்சுட்டாங்கன்னு நம்ம ஆண்டவன் சொன்னாரு. பள்ளம் பங்கு. டாக்டர்கிட்ட காமிச்சியாமா? காட்டுனேனே. என்ன சொன்னாரு? 3 நாள்ல சரியாயிருன்னு சொன்னாரு. எந்த டாக்டர்? நம்ம அலாவுதீன் சித்த வைத்திய சாலையில தான் காட்டுனேன். அலாவுதீன் டாக்டர் சொன்னா இன்ஷா அல்லாஹ் சொன்ன மாதிரி. மாமா மாப்ள பாப்பாளா இல்லையா? மாமா, இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்கு. சரி. தங்க காசை நகையாக்குறோம், நகையை பணமாக்குறோம், பணத்தை பாதியில் பேங்க்ல போறோம், மீதியில் இடம் வாங்குறோம், என்ஜாய் பண்றோம். என்ன கேஸ் மாறுது? நமக்கு டைம் இல்ல. டிக் டிக் டிக். ஃபாலோ மீ. ஓகே. யோ, இப்ப 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்க உன்கிட்ட என்ன கேட்டாங்க? அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? நீ சொல்ல போற உண்மையில தாயா எல்லாமே அடங்கிருக்கு. தைரியமா சொல்லு. உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆமையா, நான் தான் ஐயா குருவாடி விட்டு கோவிந்தேன் மீன் வியாபாரி. உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். போடா மலை கச்சா. பஜ்ஜியை நிம்மதியா திங்க விட மாட்டாங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர் முத்து. சார், நான் தான் குருவாடி வெட்டி கோயந்த பேசுறேன். என் பேரை கேட்காதே,
ஊரே கேட்காதே. இந்த கேஸ் கொலை கேஸ் இல்ல சார், கொள்ளை கேஸ். கொள்ளையா? ஏழு 48 மணி நேரம் டைம் கொடுங்க, நானே கண்டுபிடிச்சிடுறேன். ஓகே சார். ஏழு ஏழு ஏய் முதல்ல கொலைனா இப்ப கொள்ளைனா இப்ப பேச வேற விட மாட்டேங்கிறான். நம்ம வேலை வெட்டி இல்லாம இருக்கிறது ஊருக்குள்ள ஒரு வேலை தெரியக்கூடாது. வாங்க வாங்க வாங்க. பார்த்து ரொம்ப நாளாச்சு. எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா தான் இருக்கோம். ஒரு டீ மெதுவா போடும். ஓட்டுருவோம். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன செய்யணும்? மோதிரம் செய்யணும். ஏமாமா இவனை தெரியும், நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. மண்டையன் போனி பண்ணதுக்கு ஏதாவது சொல்லுவான். என்னண்ணே பாம்பு வரல மோதத்தை போட்டிருக்கியா? வீட்டுக்குள்ள பாம்பு வந்துட போகுது. கரெக்டாக சொல்கிறான். கொழும்பு தங்கம்மா இல்ல கோலார் தங்கம்மா? சட்டப்பட்டு சொல்லுங்க, வேலை ஆரம்பிச்சிருவா. காசா இருக்கு. இந்த காசு எப்படி வீங்கிட்ட? கொடுங்க. எங்க கிடைச்சிச்சு? இது எங்க மாமா பாம்பேல மாத்துங்கால வாங்கினது. எங்க வாங்கினீங்கன்னு கேட்கல, எங்க கிடைச்சதுன்னு கேட்டேன். யோ அதாயா மாத்துங்கால வாங்கினது சொல்ல. மாமா இவன் சரிப்பட்டு வரணும், வேற ஆளை பார்க்கலாம். அப்ப நான் சட்டையை போடவா? சட்டையை போட்டு ஸ்டேஷனுக்கு போறேன். எங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புதையல் கிடைச்சுன்னு சொல்ல போறேன். 1.5 மாசம் அறிக்கிட்டேவா? எப்படி? இது சோழர் காலத்து நாணயம். நான் பார்த்த பக்கத்துல ராஜராஜ சோழனுடைய உருவம் பொறிச்சிருந்தது. ஆமாண்டா, கரெக்டா இருக்கு. நான் பார்க்காத மற்ற இன்னொரு பக்கத்துல தேவநாகரி அரசருடைய உருவம் இருக்கும். அவரோட வலது பக்கத்துல தாமரை இருக்கும். பாருங்க, இருக்குல்ல? ராஜராஜ சோழன் இலங்கையோட போரிட்டு ஜெயிச்சதின் விளைவா ஞாபகார்த்தமா வெளியிடப்பட்ட நாணயம் இது. விளங்குச்சா? வருஷம் 985 இருந்து 1014 வரைக்கும் புழக்கத்துல இருந்துச்சு. அதான் புதையலா இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கு. புரிஞ்சா? எப்பா உன்னோட பூர்வ ஜென்மத்து புண்ணியம். உன்னுடைய வம்சாவளியில எவனோ ஒருத்தன் ஆஞ்சநேயரோட அம்மா அஞ்சனையை வழிபட்டிருக்கேன். 23 வகையான பேர் சொல்லக்கூடாத மூலிகை, ஆண் வெத்தலை பெண் வெத்தலை ரெண்டையும் ஒன்னா வச்சு நடிச்சாம 2 மணிக்கு நான்மறை வேதத்துல 4வது வேதத்தை சொல்லி சிவனை வழிபட்டிருக்கேன். உங்க 2 பேர்ல யாருக்காவது ரத்த காயம் ஏற்பட்டிருக்கணுமே? நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றான். நல்லா கேட்டுக்கிறங்க. ஜனன ஜாதகத்துல சந்திரனும் செவ்வாயும் கூடி வர 2க்கு 4க்கும் உடையவர்கள் சேர்க்கையில ஜென்ம ராசியில 2இல் நிற்க, ஜென்ம லக்கணத்துல 4க்கும் 11க்கும் உடையவர்கள் 9இல் நிற்க, செவ்வாய் அவர்களை பார்த்தாலும் எதிர்பாராத விதமாக புதையல் கிடைக்க வாய்ப்புள்ளது. எப்படி நம்ம ஜோசியா கரெக்டா சொன்னா? மண்டையன் பொளந்து கட்டுறான். இங்க பாருங்க, இந்த பொன்றா மாசாரி விட்டா இந்த நாணயத்தை வேற யாரும் கையாள முடியாது. இப்ப நான் சட்டையை மாட்டவா, கதவை சாத்தவா? கதவையை சாத்திரு. எத்தனை காசு கிடைச்சது? 6 காசு கிடைச்சது. வாய்ப்பே இல்ல, 1000க்கு மேலதான் கிடைச்சிருக்கணும். கெட்ட ரோக்கார் பாம்புல இருக்க. வேலை வந்துருச்சு, இனிமே நம்ம வேலையை காமிச்சிட வேண்டியதான். மாப்பிள, இத 3 பங்கா பிரி. உனக்கு எனக்கு உனக்கு 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 எனக்கு உனக்கா? உனக்கு உனக்கு எனக்கு உனக்கு. இந்த ஒத்த காசு யாருக்குன்னு ஷார்ட் புட் 3 போட்டா தான் தெரியும். ஷார்ட் புட் 3. ஷார்ட் புட் 3யா? ஷார்ட் புட் 3. இதுக்கு அடிதண்டா தாப்பால போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. தெருவுல வந்து விளையாட்டு போட்டு தானே சில்ற பைகச்சே. ஷார்ட் புட் 3. எப்படி? வெற்றி எனக்கு தான். ரொம்ப நாளா வாடகை கடையிலே இருக்கேன். இந்த ட்ரிப்பு சொந்தமா வாங்கிடுவேன். எவ்வளவு போராட்டம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. இந்த இடத்துல நான் ஒரு செய்தி சொல்லிக்கிறவா? என்ன சொல்ல போற? சொல்லு. செய்கூலி சேதாரத்துக்கு இந்த பங்கு. அப்ப நான் போலீஸுக்கு போகாம இருக்கிறதுக்கு அப்ப நீ இன்னொரு பங்கு வேணுங்கிற. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கண்ணே. ஓஹோ. மாப்ள, போய் அந்த ரிமோட் எடுத்துட்டு போ. ரிமோட் எதுக்கு? இல்ல நல்ல பாட்டு எதனா போடுவாங்க. இன்னொரு பங்கு சேர்த்து கொடுங்க. பாட்டு கேட்க நேரம் இல்ல, டக்குன்னு கொடுங்க. நாங்க கேக்குற மூட்ல இருக்கோம்ல.
வட்டி தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகள். ஐயோ 1000 பாத்திருக்கீங்களா? யோ இதுக்கு எவ்வளவு சவுண்ட்? காதெல்லாம் அடங்கய்யா. சவுண்ட் கொஞ்சம் குறைங்க. உன் வாயமுத்து சிந்திடுமா? அண்ணே உங்களுக்கு இன்னொரு பங்கு வேணும் அதானே? ஒரு காசா 2 காசா 1000 பொண்ணாச்சு 1000 பொண்ணாச்சு. உங்க பேர் என்ன சொன்னீங்க? பொன்றாம் பொன்றாம். எடுத்துக்கங்க. எனக்கு இல்ல எனக்கு இல்ல. வேற எவனோ அடிச்சிட்டு போயிட போறான். அடி வளர்த்து கொண்டையா. கக்கூசும் போச்சு என் காசும் போச்சு. என்ன அடிக்காதீங்க. போனா போதுன்னு பங்கு கொடுத்தா சோழி விட்டுட்டு போலீஸ்ட்ட போறீங்க நீ. இப்ப போடா போலீஸ். குடுக்குற தெய்வம் கூரை பிச்சிட்டு கொட்டும்பாங்க. எங்க கொட்டுது? சாணி தான் கொட்டுது. குத்து மாப்பிள பெரிய ஹிஸ்டரி வாதியார் இவரு. சட்டைய போடவா கதவை சாத்தவா ஜோசியம் வேற. ஏண்டா பழைய குலுசுக்கு பல்லு விளக்கி இருந்த உன்னை பாவன்னு ஷார்ட் புத்திரி போட்டு மிஞ்சின ஒரு காசையும் உங்ககிட்ட தான் கொடுத்தான். செய்கூலி சேதாரம் போலீஸ்னு எங்களையே மிரட்டுறியா நீ? செவ்வாய் 11 பார்க்க புதன் 11 நோக்கவா? உன்னை யாரா இப்ப நோக்க போறா? மாமா மண்டையம் பட்டறைக்கு போறோம், சாமான்லாம் ஆள்றோம், வேலையை பார்க்குறோம். மாப்பிள நம்ம பிளான் என்ன? மூட்டையை பிரித்து சாமான் அடிக்க வை. சரி. அவன் பட்டறையில் எப்படி அடிக்கிறதான்னு பார்த்தில, அதே மாதிரி அடிக்க வை. என்ன அப்புறம் அவனை அவுத்து கொண்டாந்து முதல்ல 2 செயின் செஞ்சுக்கிறோம். சரி. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், அவன் எப்படி செய்கிறான்னு நாம் கூர்மையாக கவனிச்சுக்கணும். இன்றைக்கி ஒரு ராத்திரிக்குள்ளே முழுமையாக கற்றுக்கிட்டு நாம் வீட்டுக்கு போய் காசுலாம் உருக்கி நகையாக்கி பணமாக்குறோம். புரியுதா? வெளியே போய் சொல்லிட்டானா? யோ அதான் உன்ட்ட உலக்க இருக்குல்ல, அப்புறம் என்ன? மாப்பிள எல்லாம் ரெடி. மண்டையனை கூப்பிட்டு மலமலன்னு வா. டேய் மாப்பிள ஏன் இவ்வளவு நேரம்? டேய் மண்டையனை கூப்பிட்டோன்னா நீ மட்டும் வந்து தனியா நிக்கிற. எல்லாம் ரெடி மாப்பிள. டேய் என்னையா அது? என்ன நொன்னையா? தப்பிச்சாயா? என்னது தப்பிச்சிட்டானா? எஞ்சி வாயா. பள்ளம் பங்கு பாட பாட பங்கு பள்ளம். நிறுத்து இங்கதான் இங்கதான். ஏங்க பொன்றாம் மாசாரி வீடு தானே? ஆமா நான் ஒரு பையன்தான். பையனா? வாங்க மாட்டேன் வீட்டில் இருக்கானு கேளு. உங்க அப்பா எங்க? போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போயிருக்காரு. ஆமா. எதுக்கு? அதை அவர் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிக்கிறேன்ட்டார். இன்ஸ்பெக்டர்கிட்டயோ? போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்ப்போம். போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்குள்ள அவனை பிடிச்சி. வண்டியிட. ஓ அந்த 2 பேர் நீங்க தானா? போங்க போங்க. மாமா உலக்கில் அடிச்சா சொல்கிறான் மாமா. ஓலப்பாயில் கட்டி சுருட்டி கொண்டு போன சொல்கிறான் மாமா. அந்த காசை நம்ம 2 பேரும் பிரிச்சுட்டுங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். டேய் சிரமம் பார்க்காம ஒரே ஒரு அடி வெட்டியிருந்தோம்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்க தேவையில்லடா. பா எல்லாத்தையும் சொல்லியாச்சு. நம்ம தப்பிச்சோம். ஆண்டவே மாட்டிக்கிட்டு சாட்டம். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே?
அடுத்த வரி என்ன மறந்து போச்சா? அதே திருப்பி பாடுவா. எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. எங்கடா போயிட்டு வர? ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரேங்க. ஸ்டேஷனுக்கு போய் என்னடா சொல்லி தொலைஞ்ச? மங்குனி ஒண்ணுமே சொல்லுங்க. டேய் கயிறு இப்படி இப்படின்னு கை காட்டினீல. அது ஆவணி அவன்கிட்ட பூணூல் போடுறத பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேங்க. மண்டே காமிச்சிருந்தேடா. மண்டையா? ஐயோ அது வேண்டுதல் இருக்கு, பழனிக்கு மொட்டை அடிக்கணும்னு சொன்னாங்க. மண்டைய வழுக்க இதுல முட்டை வர. அப்ப 2 பேரும் விரல காட்டினது? அது நான் காணா போய் 2 நாள் ஆச்சுன்னு என் பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்றதுக்காக போயிருந்தேங்க. நம்பலாமா? சத்தியமாங்க, நம்புங்க. உங்களை நான் ஒன்றும் வற்புறுத்தல, அழுத்தல, கம்பல் பண்ணல. உண்மையிலே எனக்கு தொழில் தெரியாதுங்க. எப்படி போய் சொல்றான் பாரு. சத்தியமா உனக்கு தொழில் தெரியாதா? என்னடா நொக்காங்க? எடுறா வண்டிய. இங்க நான் ஒரு செய்தி சொல்லிக்கிறவா. என்ன சொல்லு? அதாவது பழங்காலத்து நாணயத்தை உருக்கி நகையா செய்யணும்னா குறைஞ்சது 3 மாசமாவது ஆகும். போயிட்டு நான் வந்தேன்னு வச்சுக்கிறேங்க, ஊருக்காரங்க எல்லாம் சந்தேகப்படுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா இங்கேயே தங்கிடுறேன், இங்கேயே குளிச்சுக்கிறேன், இங்கேயே படுத்துக்கிறேன். இந்த வீட்டு ராசி எப்படி? முதல்ல எல்லாத்தையும் உருக்கி பிஸ்கட்டா மாத்திடுவோம். பிஸ்கட்டா மாத்திட்டா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் கோயம்புத்தூர்ல கருப்பு கவுண்டர் வீதியில நாராயணன் ஒருத்தர் இருக்கான். நம்பிக்கையானவனா? எனக்காக கழுத்தையே அறுத்துக்குவாங்க. கைடாது பதட்டத்துல வந்துச்சுங்க. அவன்கிட்ட போனான்னு வச்சுக்கிறேங்க, பிஸ்கட்டை வாங்கிட்டு பணமா கொடுத்துருவேன். பணத்தை நீங்க 2 பேரும் எடுத்துக்கிறங்க. உங்களை நான் அழுத்தல, வற்புறுத்தல, கம்பல் பண்ணல. நீங்களா பார்த்து இந்த 7 ஆசாரிக்கு ஏதாவது செய்யுங்க. செஞ்சிருவோம். அந்த காசை கொடுங்க. மிச்சத்தையும் போய் எடுத்துட்டு வாங்க. மாப்பிள்ள போய் சிம்பு எடுத்துட்டு வாங்க. போங்க. நான் பார்த்துக்கிறேன். இங்கதானே வச்சோம். மாமா என்னடா வந்து தொலையா? சொல்லு. சொம்ப காணையா? என்னது ரொம்ப காணாமா? எங்க வச்ச? என்ன டிஸ்கஸ் பண்றாங்க? டேய் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன். விளையாட்டு பண்ணாத. திரும்ப உலக்க வருமோ? சச்சா. டேய் முதல்ல ஹரிச்சந்திரன் வந்தானா, அதுக்கப்புறம் மயானத்துக்கு போனோமா, திரும்பி வீட்டுக்கு வந்தோமா, பாம்பு வந்துருச்சா, மறுபடியும் ஹரிச்சந்திரன் வந்தானா. உங்கள்கிட்ட கதையை கேட்டுக்கிட்டு இருக்க. ஒழுங்கா சொல்லு. இங்க பாரு விளையாடாத. பாத்திரத்துக்கு மாப்பிள்ள டென்ஷன் ஆகாத. என்ன நீ முதல்ல நீ எடுக்கலன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. சத்தியமா நான் எடுக்கலையா? இந்த பொன்ராமாசாரி விட்டா இந்த நாணயத்தை வேற யாரும் கையாள முடியாது. சொம்பு எங்கயா? சொம்ப காணையா? மாமனும் மருமகனும் சேர்ந்து சொம்ப ஒளிச்சு வச்சுட்டு என்ன கூட்டியாந்து உட்கார வச்சு நம்ப வைக்கணும்னு நாடகம் ஆடுறீங்க. நம்பிட்டேன் மாமா. சொம்பு கிடைச்சிருச்சு. அதைத்தாங்க சொல்றேன், எடுத்துட்டு வாங்க. 4 பேருக்கு தான் தெரியும், நாங்க எடுக்கல. ஒருத்தன் அடிபட்டு மண்டை குழம்பு போய் கிடக்குறான். மிச்சம் இருக்கிறது நீ ஒருத்தன் தான். எங்கடா சொம்பு? அடிக்காதீங்க. 5வது ஒருத்தனுக்கு தெரியுங்க. அன்னைக்கு நீ கட்டி போட்டு வெளியில போயிட்டீல, அதுக்கப்புறம் என் முனங்கள் சத்தம் கேட்டு எலி பிடிக்கிற ஒருத்தன் உள்ள வந்தா என்ன நடந்ததுன்னு உண்மையை சொன்னாதான் அவுத்து விடுவேன்னு சொன்னா. நானும் உசுருக்கு பயந்துகிட்டு நடந்த உண்மையில சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவன் ஊர் பேரை மட்டும் கேட்டுக்கிட்டேன். எந்த ஊர் அவன்? புலிப்பாடிங்க. பாட்டுங்க தார்காம் பாருங்க. இருக்கான் பாருங்க. அவனா? சூப்பரா அவன. டேய் போங்க அங்கிட்டு. டேய் பாத்தீங்களா? டேய் என்னையா தொழில் பண்ணுறத சத்தம் போட்டுக்கிட்டு பேசாம போங்கயா. என்ன தொழில் பண்றீங்க? இவர் பெரிய அம்பானி அசிஸ்டன்ட், பாலத்துக்கு கீழ தொழில் பண்றாரா? அப்படி என்னடா தொழில் பண்ற? கவுதாரி பிடிக்கிறீங்க. ஜோடி 100 ரூபா, உங்களுக்கு 80 ரூபாய் தரேன். காலையில இருந்து நானே சும்மா உட்காந்துருக்கேன் வெயில சிக்கல்ன்ட்டு. நீங்க வர போங்க அங்கிட்டு. டேய் காலையில இருந்து 80 ரூபாய்க்கு உட்காந்துருக்கான். இவனா எடுத்துப்பான் மாமா? மாப்ள எனக்கு இன்னும் மண்டை மேலதான் சந்தேகமா இருக்கு. ஐயோ இல்லங்க, சத்தியமா சொல்லுங்க. அவன் தான் இல்லங்க, நான் சொல்றது நம்புங்க. அவன் தாங்க எடுத்துப்பா. வேணா கீழே போய் விசாரிக்கலாம் வாங்க. ஆமா வாங்க. இந்த இருக்கான் பாருங்க. டேய் அதை எங்க வச்சா? எதை எங்க வச்சிருக்க? புடிச்ச கவுதாரி வா எங்க பா பிடிக்க விட்டீங்க. மேலண்டு கையன்னு கத்தி வந்த 4 கவுதாரி அப்படியே ஓடி போச்சு. பாத்தீங்களா? நம்ம என்ன கேக்குறோம், அவன் என்ன சொல்றான் பாருங்க. நேத்து புதையல பத்தி சொன்னனே, அதை எடுத்து எங்க வச்சிருக்க? புதையலா? ஓஹோ, நீ சொன்ன 2 ரூபாய்ங்க தானா? ஏப்பா இவ ஒரு லூசு பையன் சொல்றேன், அதை நம்பி வந்திருக்கீங்களாப்பா? இது இப்படி கேட்டா வேலைக்கு ஆகாது. நல்லா விசாரிக்க. டேய் அவன் தான் புதையல எடுக்கணும்னு சொல்றான். சத்தியமா நான் சொல்றேன் நம்புங்க. தொழில் பண்ற இடத்துல இப்படி கூட்டம் வந்து கைய போய் கட்டிக்கிட்டு சொன்னா கேளுங்கப்பா. அந்தால் சொல்றேன், இதெல்லாம் கேட்கலாமா? உன்னை காப்பாத்துறதுக்கு என்ன சட்டையை பிடிக்கிறா? இடுப்புல கட்டி வச்சிருக்க. அப்படி வந்து பழைய கொலுசுக்கு பல்லு விளக்குறவனு பாம்பு பிடிக்கும் சேர்த்து என்கிட்ட விளையாட்டு காட்டுங்களா? எவ எடுத்தா சொல்லுங்க.
ஏய் எங்க எடுத்து வச்சிருக்க சொல்லு. அவன் தாங்க எடுத்துட்டான். சத்தியமா அவன் தாங்க எடுத்துட்டான். அவன் எடுக்கலங்கற. அவன் தாங்க எடுத்துட்டான். யார குத்த போற? கத்தி உள்ள வைடா. குத்துறா. இதெல்லாம் நல்லா இல்ல. உள்ள வையா. டேய் கத்தி உள்ள வைடா. உள்ள வையா. ஐயோ ஐயோ டேய் டேய் ஏன்டா டேய் முட்டாள் ஏன்டா இப்படி பண்ண? நான் சொல்லிட்டே இருக்கேன். நீ கேட்டிட்டே இருக்க. நான் எடுக்கல நிரூபிச்சிட்டே. அவன் நான் தான் எடுத்து சொல்றியானே. அவன் நிரூபிக்க சொல்லு. ஏங்க நம்பாதீங்க. அவன் தான் எடுத்துப்பான். அவன் போய் சொல்றாங்க. நீ எடுத்து நிரூபிடா. ஏறா கத்தியா. சத்தியமா நான் எடுக்கலங்க. அவன் நிரூபிக்க சொல்லுங்க. இல்ல என் கழுத்து அறுத்துக்கிறேன். என் கழுத்து அறுத்துக்கிறேன். வெட்டு. என் கழுத்து அறுத்துக்கிறேன். ஏய் நிறுத்துங்கடா. நீங்க 4 பேருமே எடுக்கலனா வேற எவன்டா எடுத்திருப்பான்? எதை? நீங்க எதை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அதைத்தான். நீ எப்படா வந்த? 3 நிமிஷம் ஆச்சா? 3 மணி நேரம் ஆச்சா? அப்ப 3 நாள் ஆச்சு. என்னைக்கு அரிச்சிந்திர மூக்கில் அடிபட்டு ரத்தம் கொட்டுச்சு அன்னைக்கு இருந்தே உங்க 2 பேரையும் நான் ஃபாலோ பண்றேன். வளைஞ்ச காலை வச்சுக்கிட்டு. எஸ் எஸ் எஸ். சரி இப்போ உனக்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, இந்த தங்க சுரங்கத்தில் இறங்கி நானும் வேலை செய்யலாம்னு ஆசைப்படுறேன். ஐயோ இந்த இடத்துல நான் ஒரு செய்தி சொல்லிக்கிறவா? நீ ஒன்னும் சொல்ல வேணாம். அவர் சொல்றது 4 பங்கு இல்ல 5ன்ற. அன்னைக்கு மட்டும் நீ ஒழுங்கா இருந்திருந்த செய்குலி சேதாரம் போலீஸ் சொல்லாம இருந்தா ஒரு பங்கு கிடைச்சிருக்கல. நீ இருந்த வாடகை கடையை வாங்கிருக்கலாம்ல. ஏழை வீடு ஏழை ஆசாரி சொன்னானா இல்லையா மாமா? இதுக்கு மேல ஒரு அடி அடிச்சுக்க நான் செத்துருவேன். அப்ப புதையல் எடுத்தது உண்மைதானா? இனிமேல் இந்த காடை கவுதாய் பிடிக்கல தேவையில்லை. எப்ப வந்து கேக்குற போடா. பாம்பு கம்பு சொம்பு. யோ ஒரு 5 டீ போடியா. ஏன் மாமா சொம்பு இப்ப எவன் கையில் இருக்கும்? பழனிமலை முருகனுக்கு, திருச்செந்தூர் அழகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. வேலவா வடிவேலவா, பாலு குடம் தூக்கி வந்து ஆடவா, முன்னாடி ஆடவா, அரோகரா பாடவா, உன்கிட்ட வந்து கொட்டி கர்ண போடவா. வேலவா வடிவேலவா. காவடி கந்தனுக்கு காவடி, குன்றக்குடி நாதனுக்கு சந்தன பூங்காவடி. காவடியாம் காவடி கந்தனுக்கு காவடி, குன்றக்குடி நாதனுக்கு சந்தன பூங்காவடி. தீபமாய் வந்தவன், கடலுக்குள்ளே ரூபமாய் நின்றவன், அந்நியர்க்கும் அன்பை சொல்லி தந்தவன், செந்தூரினிலே பகை முடித்து வென்றவன். வேலவா வடிவேலவா, பாது குடம் தூக்கி வந்து ஆடவா, முன்னாடி ஆடவா, அரோகர பாடவா, உன்கிட்ட வந்து குட்டி கர்ண போடவா. வேலவா வடிவேலவா. திருத்தணிகை முருகனுக்கு அரோகரா. சிவப்பு கொண்ட சேவ கொடி கூப்பிடுதே கூப்பிடுதே, ஐயா கண்ணா கடவா அரோகரா. சுவாமி
உலகம் சுத்தும் நாயகனே நாங்க உன்ன மீறியா பக்கம் தானே எட்டியா பார்த்துக்குவோம் கெட்டியா பட்டு நீ நல்ல செய்தி சீக்கிரமா சூறையா வேலவா வடி வேலவா பால் குடம் தூக்கி வந்து ஆடவா முன்னாடி ஆடவா அரோகரா பாடவா உன்கிட்ட வந்து குட்டி கர்ணம் போடவா காவடியா காவடி கந்தனுக்கு காவடி குன்றக்குடி நாதனுக்கு சந்தன பூங்காவடி காவடியா காவடி கந்தனுக்கு காவடி குன்றக்குடி நாதனுக்கு சந்தன பூங்காவடி காவடியா காவடி கந்தனுக்கு காவடி குன்றக்குடி நாதனுக்கு சந்தன பூங்காவடி காவடியா காவடி கந்தனுக்கு காவடி குன்றக்குடி நாதனுக்கு சந்தன பூங்காவடி. ஏண்டா உனக்கு இந்த வேண்டாத வேலை பாரு, இந்த காலை வச்சுக்கிட்டு எனக்கு தெரு தெருவா அலைய வைக்கிற. பேசாம கொடுத்துட்றா. டேய் அறிவுலகா ரொம்ப குடுறா. என்னையா சத்தத்தை காணு. காலை போத்தே. ஹேய் டோபரா மலையாளி புடிங்கயா. டேய் ஏய் ஏய் கமனாச்சே. அப்ப இவங்க எல்லாரையும் உனக்கு யாருன்னு தெரியாது? தெரியும், ஆனா பழக்கம் இல்லை. புரியல? பழக்கம் ஆனா தெரியாது. புரிஞ்சிருச்சு. உக்கார். ஏய் பிச்சைக்காரங்கிட்ட போய் போல போ. ஐயா. என்னையா? அந்த சொம்பு. ஏய் இந்தா உன் பொக்கிச்சத்தை கொண்டு போ. ஐயோ திரும்ப இவங்கிட்ட கட்டி உருளணுமா? இருந்திருந்து ஒரு புத்தி சுவாதனம் இல்லாத போயிட்ட போய் சென்ற விட்டு நடந்திருக்கானுங்க முட்டா பயிலுங்க. ஐயா இவன் எங்க போறான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. பின்னால போய் அடிச்சலான்னு பாக்கியாடி. சும்மா தெரிஞ்சுக்கலான்னு. அம்மா இப்போ இவர்கிட்ட 3 கேள்வி கேட்பேன். அதுக்கு அவர் சரியா பதில் சொல்லிட்டாருன்னா புத்தி தெளிவாயிடுச்சின்னு அர்த்தம். இல்லைண்ணா புத்தி தெளிவாகலன்னு அர்த்தம். பாய் கேட்கறதா கேட்குறீங்க, கொஞ்சம் ஈஸியான கேள்வியா கேட்குறீங்களா? தம்பி பேர் என்ன? அலாவுதீன். ஏங்க அவரு உங்க பேரை கேட்குறாரு. ஹரிச்சந்திரன். இன்ஷா அல்லாஹ். அந்த ஹரிச்சந்திரன் பேர்ல இந்தியாவில் ஒரு கோயில் இருக்கே, அது உனக்கு தெரியுமா? வாரணாசி சிவன் கோயில். அவர் கடைசியா எங்க வேலை செஞ்சாரு சொல்லு. நல்லா யோசிச்சு சொல்லு. யோசிங்க. மயானத்துல எல்லாம் முன்னால வந்ததானா? நான் ஹரிச்சந்திரன். மை பொண்டாட்டி சந்திரமதி. நீங்க வைத்தியர் அலாவுதீன் சரிதானே? வாடி போலீஸ் ஸ்டேஷன் போலாம். ஏன்பா நீ விட்டு உள்ள தெரியாது சொல்லிவிட்ட. இன்ஸ்பெக்டர் அம்மனை பத்தி என்ன நினைப்பாப்ல? உன்னை எனக்கு தெரியுமாடா? யாரா நீ? யாரா நீ? ஏற்கனவே அவன் கையில கட்டு. ஆமா நீ என்ன மண்டல குழம்பு வச்சு மண்டாடி படிச்சு நீ பாட்டு ஓம்பாட்டு பேசிட்டு இருக்க? நான் உண்மை தானே சொன்னேன். என்ன உண்மை அவன் சொன்ன? அப்படி தானே திறான். என்ன தகராறு பண்ணிக்கிறீங்கப்பா? எல்லாரும் ஒண்ணாதான் டிராவல் பண்றான். அதான் தெரிய மாட்டேதே. அன்னைக்கு ஒரு நைட் மட்டும் ஒழுங்கா இருந்தா கொண்டு பாத்தியா மாமா இவன் பண்ற. நீ என்னையா? யாரா நீ? யாரா நீ?
உனக்கு என்னப்பா பிரச்சனை? ஒரு அடி வெட்டி இருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது, அதானே? என்னடா வெளிய சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? வெளிய வந்தவன ராஸ்கல் பிச்சு போடு பிச்சு. ஐயா வணக்கங்க. என் பேர் அரிச்சந்திரன். இது என் பொண்டாட்டி சந்திரமதிங்க. மயானத்தில் குழி வெட்டுறது தான் என் வேலைங்க. ஒரு நாள் ஆணிமுத்துன்னு ஒருத்தர் வந்து எங்கள் வீட்டு கக்கூசு குழி தோண்டணும், எங்களால் தோண்ட முடியல, நீங்கள் வந்து தோண்டி கொடுங்கன்னு சொன்னாருங்க. சரி நானும் என் கூட குழி வெட்டுற ஆண்டவனும் போய் தோண்டணுமுங்க. ஒரு அடி தான் தோண்டியிருப்போம், புதையல் கிடைச்சதுங்க. ஸ்டாப். புதையலா? என்னையா சொல்லுத? புதையல். ஸ்டாப்யா. மாப்ளோய் சொல்லுங்க மாமா. முருகன் கடையில் போய் வழக்கம் போல பஜ்ஜி வாங்கிட்டு வந்துருங்க. அப்ப ஐயாண்ணா தெய்வான கடையில் போய் சட்னி வாங்கிட்டு. அப்பவே நான் பங்கு போட்டுக்கலாம்னு சொன்னாங்க. இப்போ பங்கு போட்டால் 4 பங்கு ஆகும். ஸ்டாப். ஏமா உன் புருஷன் சொல்லுறதெல்லாம் இவர் பேரே அரிச்சந்திரன் தாங்க. அப்படின்னா உண்மையா தான் இருக்கும். புறப்படுங்க. மறுநாள் வீட்டுக்கு வா, 3 பங்கு பிரிச்சுக்கலாம்னு சொன்னாங்க. சொல்லுங்க. வண்டி தெரியல ஏற்பாடு பண்ணுங்க. ஏய் மாப்ள வந்துட்டீங்களா? வண்டி தெலுங்க. ஏய் அப்படி ஏரியா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மறுநாள் வீட்டுக்கு போனேன்னா நான் பேச ஆரம்பிச்சேன். அவங்க சண்டைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட். என்னடி சொல்ற? செயினா அத்துட்டாங்களா? ஆமாக்கா. தங்க விக்கிற விலைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேணா? என்னடி நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம? ஏய் நீ திருச்செந்தூர் போறோம்னு சொன்னா இங்க லாந்திட்டு தெரியுதா? போலியா? காலை போத்தே. போதியா? ஆமா இப்ப எங்க போய்கிட்டு இருக்க? குதுவாடே. குப்பாட்டியா? குருவாடி பட்டி தான் சொல்லுதானோ? ஏய் நாங்களும் அங்கதான் போறோம். பின்னால ஏறிக்க. கதவை திறந்து விடியா. ஏன்னா கதவை மெதுவா சாத்துல கலண்டர போகுது. ஏய் திருச்செந்தூருக்கு ரூட் எப்படா? உனக்கா தெரியுமா? ஏய் இந்த கிடக்கிற திருச்செந்தூருக்கு ரூட் தெரியாதா? தஞ்சாவூர், புதுக்கோட்டை, காரைக்குடி, இந்த பக்கம் காளையார் கோயில், இந்த பக்கம் திருப்பத்தூர், அங்க இருந்து திருப்பரம் கொண்டு வந்த அண்ணா திருச்செந்தூர், இதான் ரூட்டு. நீ என்னப்பா இங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வர்றா? நான் சொல்றேங்கல்ல, தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, விழுப்புரம், அப்படியே அரியலூர், நெய்வேலி, இதான் ரூட்டு. ஈசானி மூல பக்கம் போய்கிட்டு இருக்க ரூட்டு சொல்ற மூஞ்ச பாரு வேளங்க. வாய முடியா நம்பர் 1 ஆசை தெரியுமில, எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறேங்க காது குத்துறதுக்கு. நீ அரேபியாக்கு ரூட் சொல்ற மாதிரி சொல்ற. டேய் நீ சொல்றா. அது எங்கயா இருக்கு? இவங்க எல்லாம் ஆத்த கூட கடந்திருக்க மாட்டாங்க. டேய் வெண்ண திறந்து வரும்போது தாலி உடைஞ்ச கதையா? எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன், என் பின்னாடி ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் உடைச்சிட்டாங்க. போ. யாரா இருக்கும்? எனக்கு என்னப்பா தெரியும்? போலீஸ் 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 ஓடி ஓடி அப்ப மேல போய் ஒண்டிக்குறோம். சத்தமா மேல போ. ஏல ஒன்னு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இல்ல ஸ்டேஷன்ல அந்த ஆஹா ஐயா வணக்கங்க ஐயா. இல்ல நான் ஒன்னும் எங்கேயோ பார்த்துருக்கேனே. இல்ல அன்னைக்கு ஸ்டேஷன்ல கேட்கும்போது தெரியும் ஆனா பழக்கம் இல்லைன்னு சொன்னேன். இல்ல சார் தெரியான பழக்கம் இல்ல. புரியல. இல்ல சார் பழக்கான தெரியாது. புரிஞ்சிருச்சு. இல்ல ஹரிச்சந்திரன் தெரியுமா? தெரியும் சார். நான் சினிமாவில் பார்த்துருக்கேன், நாடகத்தில் பார்த்துருக்கேன். ஏய் நான் அந்த ஹரிச்சந்திரனை கேட்கல. சிமெண்ட்ரி ஸ்டாஃப் ஹரிச்சந்திரன் தெரியுமா? சார் நீங்க சொல்றது எனக்கு புரியல சார். மயானத்துல வேலை செய்யறானே அந்த ஹரிச்சந்திரனை கேட்க. அவனை எனக்கு தெரியும். மண்டையில் அடிபட்டு மூளை குழம்பு போய் வீட்டில் கிடக்குறான். அவனுக்கு புத்தி தெரிஞ்சிருச்சுல. ஏய் நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய தேச விரோத செயலை செஞ்சிருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு? டேய் பூமிக்கு 2 அடி கீழே இருக்கிற தாது பொருள் எல்லாம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம்னு உங்களுக்கு தெரியாதாடா? சார் தெரியாது சார். தாமிரபரணிக்கு தண்ணி காட்ட பாக்கலால. இப்ப பாருங்களேன் முத்து விஜயன் யாருன்னு காட்டுறேன். சார் மேலதிகாரிகள்லாம் ஃபோன் பண்ணிடாதீங்க சார். எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் சார். நோ
எனக்கு கெஞ்சிறது பிடிக்காதுல. என்கேஜ். சொல்லு மரகதம். ஆமா, அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்ம பொண்ணை கட்டிக்கிறதுக்கு எத்தனை பவுன் கேட்டாங்க? 45 பவுனுங்க. 50 பவுன் போடுறேன்னு சொல்லு. அதுல 1 பவுன் கூட குறைச்சு போட மாட்டேங்கிறத கண்டிஷனா சொல்லிரு. ஓ, என்னல அப்படி பாக்கிய? இந்த புதையலை கொண்டு போய் அரசாங்கத்தில் கொடுத்தா என்ன கொடுப்பாங்கன்னு நினைக்கிய? அதை எங்கள்கிட்ட கேட்டா நீ தான் சொல்லணும். ஒரு ரிவார்டோ அவார்டோ, நான் ஒரு சிறந்த போலீஸ் அதிகாரின்னு பட்டமோ பதக்கமோ கொடுப்பாங்க. இதை வச்சு என்னடா பண்றது? சரஸ்வதி பூஜையில பொரிய வச்சு கும்பிடலாம். கட்சிக்கு ஒரு பங்கு. நானும் ஒரு சராசரி மனுஷன் தானல, என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிய. என் மகளோட கல்யாண வேலையை ஆரம்பிக்கணும்ல, எனக்கு ஒரு சேரை கொடுங்க. ஏப்பா அவர் தான் பழைய சேரை கேட்கிறாள், தூக்கி கொடுத்து விடப்பா. இல்ல யாருல இது? டேய் வாங்கடா பங்குகளா. வாங்க வாங்க. இவங்களாம் எங்க தொழில்முறை பார்ட்னர்ஸ். சின்ன ஒரு பிசினஸ் மீட்டிங். எல்லா பேரும் இந்த பக்கம் நில்லுங்களே. கூட்டம் ஜாஸ்தியா இருக்கானுங்களே, பங்கு ஜாஸ்தியா போயிடுமோ? 1 2 3 4 5 6 7. யோ, அப்ப நம்ம பங்கு? அவர் மட்டும் 2 தடவை வந்துறாரு. அதானே, என்ன இவருக்கு மட்டும் 2? ஏப்பா, அந்த புதையல எங்க வச்சிருக்கீங்க? எல்லாரும் பங்கு வச்சுக்கலாம். நீங்க டேபிள்ல வச்சு சுத்துனீங்கல்ல, அதுதான் புதையல். ஏல நான் பச்சையை கட் பண்ணும்போது கேட்ச் பண்ணி பிடிச்சி சாப்பிட்டானே அவனா? ஏல கமனாச்சி? எஸ், அது அப்பவே கிளம்பி திருச்செந்தூர் போயிடுச்சு. அவன் திருச்செந்தூர் போகல, வெளியில தான் இருக்கான். வெளியா? பங்கு 8. பங்கு 8. ஆமா, ஒரு சேத்தான பேசிருக்கேன். இவங்க நம்ப முடியாது. பங்கு 8. இவங்க யார் 2 பேரும் பங்கெல்லாம் கேக்குறாங்க? சரியான லூசன்ஸ் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கேன். ஏத்த வீட்டுக்காரன் பாத்திர போறான், உள்ளே நில்லுங்க எல்லாரும். சொம்பு இங்கதான்டா இருக்குது. இந்த சொம்பா என் கைக்கு வந்தது இது. இல்ல 8ஆம் நம்பர். அந்த செம்பு போய் எடுத்துட்டு வரல போ. இன்னைக்கு அமாவாசை, பையன் உக்கிரமா இருப்பான். சொம்பு எடுத்து அடிச்சான் ஊருக்கே தெரிஞ்சு போயிடாமா. என்ன இது? பூங்கோத, என்னை லேசா நினைச்சு தர்றாங்க அவங்க. இந்த கோவிந்தனுடைய கோபத்தை பத்தி அவங்க தெரியாம தர்றாங்க. 12,000 வாங்காம விடவே மாட்டேன் அவங்கள. இரியா, என்ன போலீஸ் வண்டி ஊருக்குள்ள வருது? ஏய் நிறுத்துங்கடா. வணக்கம் தலைவரே. வணக்கம் வணக்கம். இவன் ஏன் வண்டியை மறிக்கிறான்? பங்குங்க எடுத்து தொலைக்க போறான். ஒண்ணு இல்ல தலைவரே, இந்த வேட்டக்காரப்பை மேல ஒரு மான் கேஸ். ஆசாரி என்ன பண்ணிவிட்டான்னா, அவன் திருட்டு நகை வாங்கிட்டான். இந்த லூசு கூட்டத்தை சேர்ப்பானே அந்த பையன் மேல ஒரு விசாரணை. மாமா நம்மளை பத்தி தான் பேசுறான் போல. கொஞ்சம் அர்ஜென்ட் பரபரப்பு. பின்னாடி இருக்கானே அவன் என்ன பண்ண? அது ஒரு சூசைட் கேஸ். போலீஸ் தெரியாம எரிச்சு விட்டாங்க. சரி அது இருக்கட்டும், நான் ஒரு கேஸ் கொடுக்கணும். தலைவரே, இவங்க எல்லாம் விசாரிக்க வேண்டியிருக்கனால நீங்க சாயந்தரம் புல்லட்ல வாங்கல. புல்லட் ரிப்பேரா இருக்கு, இதுலயே வந்துறனே. ஐயோ, பஸ்ஸ புடிச்சாலும் வாங்க. பஸ் என்னைக்கு பிடிச்சு எப்போ வருது? ஐயோ, ஒரு உண்மை விளம்பியாச்சே, என்ன நடக்க போதோ தெரியலையே. தலைய வரியா தலைவரே, போலாமா? போலாம். அடப்பாவிகளா, இவங்களுடைய பிரசிடண்ட கூட்டி போறாங்க. கான்ஸ்டபிள் வாங்கயா வாங்க. வழக்கம் போல வண்டியை தள்ளி கூட்டு போய் செட்டில் விடுங்க. ஓஹோ, என்ன கேஸ் சீக்கிரம் சொல்லுங்க தலைவரே. கக்கூஸ் கேஸ் தான். கக்கூஸ் கேஸா? எங்க குருவாடிப்பட்டி பஞ்சாயத்துல மொத்தம் 344 தலைக்கட்டு. ரைட். 343 பேர் கக்கூஸ் கட்டிட்டாங்க. ரைட். ஒரே ஒருத்தர் மட்டும் கட்டல. அது யாரு? இந்த பின்னாடி உட்கார்ந்திருக்கான்ல வந்தேன். கமனாச்சே. டேய் சும்மாடா. இது போதாதுன்னு கோவிந்தன் ஒருத்தன் கட்டின கக்கூஸ்ல இவன் போய் போட்டோ எடுத்து வந்துட்டு நான் கட்டேன்னு சொல்லி என்கிட்ட ஒரு 12,000 ஆட்டை போட்டு போயிட்டான். இப்போ நான் வெளியில போக முடியல, வர முடியல. அவன் இந்த கோவிந்தனை குரங்காட்டிட்டு இருக்கான் 12,000 ரூபாய்க்கு. இப்போ நான் அவனுக்கு 12,000 கொடுக்கணும்னா கமனாச்சே. டேய் சும்மா இருக்கிறல்ல, இவன் சொந்தமா கக்கூஸ் கட்டி அதுல போய் அவன்கிட்ட போட்டோ எடுத்து வந்து கொடுத்தா தான் அவனுக்கு 12,000 கொடுக்க முடியும். உங்களுக்கு 12,000 ரூபா தானே பிரச்சனை? அது நான் தர தலைவர் சீக்கிரம். நீங்க வேற மோரத்தை கட்டி அவன்கிட்ட கொடுத்துட்டாங்க, வாங்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு எழுத்தவன்ட்டு போறான்ட்ட. பயங்கர ரோசக்காரங்க அவன். ஏன் என்னப்பா இதெல்லாம்? இன்னும் 2 நாள்ல கட்டிடுறோம் சார். தலைவரே, 2 நாள்ல கட்டி கொடுத்துறாங்களாம். அதுக்கு நான் பொறுப்பு. நீங்க சீக்கிரம் பொறுப்புங்க. உங்களை நம்பி போறேன்.
பேச்ச காப்பாத்துங்க. நீங்க சீக்கிரம் புறப்படுங்க. நான் பாத்துக்கிறேன் தலைவர், போங்க. 2 நாள்ல கட்டு. என்னண்ணே ஏனே நீங்க இங்க வரலாமா இந்த இடத்துக்குலாம்? எல்லாம் உங்க கக்கூஸ் பிரச்சனை தான், வேற என்ன? இந்த கக்கூஸ் பிரச்சனை நீ சும்மா விட கூடாதுண்ணே. இன்னைக்கே பைசா முடியாதுண்ணே. அது விட்டு என் காதல் வாழ்க்கை கெடுத்து சண்டால நீ வந்தானே. நான் என்ன உன் வாழ்க்கை கெடுத்து? நீ தான் கெடுத்த. நான் லவ் பண்ண தமிழ் செல்வன், நீ ஏன்டா லவ் பண்ண? நீ லவ் பண்றன்னு தெரிஞ்சது நான் என்ன ராசு லவ் பண்ணிருப்பேன். அவன் எவனே கூட 30 வருஷம் ஓடி போய்ட்டா. இப்போ வந்து லவ் பண்றாரு லவ். இவன் அன்னைக்கு கெடுத்தா இன்னைக்கு கெடுத்தா. ஏன் 30 வருஷம் பையன் நீ கேட்க வர மாட்டடா. மீனு மீனு. மரகதம், நம்ம பொண்ணு கன்ஃபார்மா ஔவையார் தான். தலைவரே, டேக் யூர் சீட்டு. ஏலே நீங்களும் சீட்டு. தலைவரே, உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. என்ன இந்த தாங்க? சார், இது சோழர் காலத்து காயின்னு நினைக்கிறேன். எங்க அம்மா பாத்திரம் விளக்கும் போது கிடைச்சது. இத கொண்டு போய் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சோம்னா நமக்கு தக்க சன்மானம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கடையில் உட்காந்து தங்கத்தை இறக்கிறது இங்க வந்து இழுக்கு. நம்பர் 1 சரி வேலையை காட்டுறேன். அப்ப 10 + 1 + 1. கூட்டத்தில் சேர்ந்துருச்சு. சார், இதுக்கு மேலே ஆள் சேர்க்க முடியாது சார். தயவு செய்து பிரிச்சிருங்க சார். நீங்க எல்லாம் எப்ப வந்தீங்க? சார், தலைவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி நான் தான் சேஃப்டி சைடுக்கு ஒரு போன் பண்ணேன். 100 நாள் திட்டத்துல வேலை செய்யறவங்க பாவம் ஏழைங்க. உள்ள விட்டு அடைச்சு கதவு மூடு. வாங்க வாங்க வாங்க. கன்ஃபார்ம் யாருக்கும் கிடைக்க போறதில்லை. மரகதம், என்ன மன்னிச்சு. உங்க எல்லாருக்கும் பங்கு இருக்கு. போங்க போங்க போங்க. சார், இந்த கூட்டத்துக்கு பிரிச்சாலே ஆளுக்கு 2 காயின் வருமோ வராதோ. இதுக்கு மேல ஆள் சேர்க்க முடியாது சார். தயவுசெய்து சட்டுப்புட்டுன்னு பிரிச்சு தொலைங்க. மாப்பிள்ள, ஒரே ஒரு அடி சிரமம் பார்க்காம தோண்டிருந்தோம்னா இப்படி இந்த அளவுக்கு வந்து நிக்க தேவையில்லையே. அடுத்த அட்டாக் யாரு? தொல்லியல் துறை. நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய சட்டவிரோதமான காரியம்னு தெரியுமா மிஸ்டர் முத்துவிஜயன்? ஊரெல்லாம் கூட்டு வச்சு புதையில பங்கு பிரிக்கிறீங்களா? பூமிக்கு 2 அடி கீழே இருக்கிற தாது பொருள் எல்லாம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். உங்களுக்கு தெரியாதா? சாரி சார், அங்கதான் கொண்டு வரலாம்னு இருந்தோம். நாளைக்கு காலையில 8 மணிக்கெல்லாம் தஞ்சாவூர் தாலுகா ஆபீஸ்க்கு வரணும் நீங்க எல்லாரும். ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம், இல்லனா எங்க ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கும். கல்யாணம் வண்டி அடி சீக்கிரம். கம்னாச்சி பாட்டு சல 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 சல. ஏ மாமா, அறிவே சொம்ப புடிங்க ஓடுறா. ரொம்ப புடிங்க மண்டே ஓடா. நன்றி கெட்டவன். காலே மாலே கல்கத்தா வாலி காலி காப்படி சோப்பர ஊருக்குள்ள உரியடியா. டாம் டும் யார் பாய் டும் டும் ஐ பாய் காப்படி சூப்படி சொப்புக்குள்ள யார் பாய் 1000 ஒரு காசு 1000 ஒரு காசு. யார் பாய் டும் டும் ஐ பாய் காப்படி சூப்படி சொம்புக்குள்ள யார் பாய் 1000 ஒரு காசு 1000 ஒரு காசு.
யார் பை டாங் டும் யார் பை டும் டும் ஐ பை காப்புடி சுப்புடி சொம்புக்குள்ள யார் பை 1000 பொற்காசு என்னதான் லவ் பிரச்சனை இருந்திருந்தாலும் இந்த ஆணிமுத்து பைய ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அழகா பிரிச்சிருந்திருக்கலாம். இத்தனை பைய அடிச்சுட்டு சாக போறான்னு தெரியலையே. நான் தான் அவசரப்பட்டேன். திமிங்கல விழுந்துருச்சு. எடுத்துக்கடா கோவிந்தா கோ கோ கோ. யாரா அவங்க? அப்ப சொம்பு இங்கதான் சுத்துதா? டேய் விடாடா ஓடிடா பிடிக்கலாம். அன்னைக்கு புதையல் கிடைச்ச அன்னைக்கே சொல்லியிருந்தா இன்னைக்கு ஓனாய் மாதிரி உட்கார வேண்டியது வந்திருக்காதுல்ல. டேய் அவங்க என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்கடா. வெளியில சொன்னா புள்ள பிறக்காதுன்னுட்டாங்க. ஏய் வட்டாயா தூக்கியா. சாந்திரா கோவிந்தா. அடி ஆத்தாடி சாஞ்சு விட்டாங்கடி. ஐயோ என் சந்திரமதி. யோ சடம் நீ சாஞ்சு போச்சியா. பூமிக்கு 2 அடி கீழே இருக்கிற தாது பொருள் எல்லாம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். உனக்கு தெரியாதா? அதத்தாங்க நம்மாழ்வாரும் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? அவரவர் நிலத்துக்கு கீழே இருக்கிற பொருள் அத்தனையும் அவரவருக்கு தான் சொந்தம்னு உச்ச நீதிமன்றமே சொல்லிருச்சு. அதத்தாண்டா நானும் சொன்னேன். வெங்காயங்களா நம்ம சொத்தை காப்பாத்திக்க பங்காளி. பங்காளி கக்கூசுல கிடைச்ச புதையல கக்கூசுல இப்படி பங்காளி அடிக்கடா. புதையல் எனக்கு தாண்டா. மலேசியா முருகனே சொல்லிட்டாரு. அண்ணே என்னண்ணே இங்க இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, ரெண்டுக்கு வருது. அதான் ஒண்ணுக்கு போலாம். அதே சும்மா இருக்கு. அது வேற சொம்பு. அதே சொம்பு தான்டா. தூக்க மாட்டியா? நீ மட்டும் விட மாட்டேன் அவனே. சென்ற முறை நாம் கயிற்றை எவ்வளவு உயர்த்தினோம்? 1 அடி. இம்முறை 2 அடி உயர்த்துவோம். உலக்கை உயர்த்து. அப்படியே சிலை போல் கண்களை மூடிக்கொள். அந்த லூஸ் இன்ஸ்பெக்டர் கூட்டத்தை சேப்பான்னு தெரியும். ஆனா ஊரே சேர்த்துட்டானே. கடை வாங்குறது உறுதிடா. கயவர்கள் தப்பித்து விட்டார்கள். 6 அடி இறக்கு. ஆகட்டும் ஆண்டவா. ஐயோ மாமா நீதான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கியாயா? வெற்றி சடாமுனி சாய்ந்து விட்டார். நான் பிரிச்சு கொடுத்துறேன். இனியா மாதிரி எனக்கு இத்தனை சந்து வந்து இருக்கு. நீ ஏகட்டியா கேட்டாங்கல. டேய் விடாடா. வா வா வா. நம்ம 2 பேரும் பிரிச்சுக்கலாம் வாடா. நம்பர் 1 சாரி நான் பார்த்துட்டேன். நம்பர் 1 வேட்டைக்காரன் நீ பார்க்கணும்ல. டேய் 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 விடாடா. என்னடா செய்ற? நான் தான்டா கூப்பிட்டேன். மனசாட்சி இல்லையா உனக்கு? இந்த இடத்துல மனசாட்சி பத்த முடியாதா சாரி? இந்த அப்படியே பாரு. வெண்டி முத்தியா செம்பை கொடுத்துட்டாரா? விடாடா. நிக்காத ஓடுறா. வெண்டி முத்தியா அள்ளி கொடுத்துட்டா. எனக்கு குளிச்சுக்கு பல்லு வைக்கிறதால நாலு காசு சம்பாதிச்சிருக்கலாம். டேய் விடாடா. அங்கேயேடா இருக்க. எவ்வளவு நல்லது பண்ண உனக்கு. ஏன் மண்டையே உடைச்சிடா. நான் தாண்டா முதல்ல புதையல தோண்டி எடுத்தேன். புதையல் எனக்கு தாண்டா சொந்தம். யோ புதையல் கிடைச்ச அன்னைக்கே சொல்லியிருந்தா நம்ம 2 பேரும் திரும்ப அதே சொல்லிக்கிட்டு ஆக வேண்டிய வேலையை பண்றான். ஏய் எதுக்கே டென்ஷன் ஆறீங்க? அவங்க அவனே அறுத்துக்க போறான். அப்ப இப்ப எவன் கையில சிக்கும் அலைஞ்சிட்டு இருக்க. குத்து கூட சரிச்சு போடுறா. டேய் கவுதாரி பிடிச்சிருந்த உன்னை பங்கள ஒண்ணு சேர்த்தா எங்களை குத்தியா? குத்தா குத்தா. கிடைச்சிருச்சு. சென்னைக்கு ஒரு செட்டில் வரோம். தமிழ் ஏப்பா இடுப்பு. டேய் சிரமம் பார்க்காம ஒரே அடி வெட்டியிருந்தீங்க. திரும்ப திரும்ப சொன்னா டென்ஷன் ஆயிடுவானுங்க. வாடா முட்டை மாட்டேன். டேய் உடஞ்சிடாதடா. ஏய் உட்கார்றா உட்கார்றா. ஏடா ஆம்பளை பொம்பளை தெரியாம மடியில வந்து உட்காரடா. மானங்கட்ட அறிவு இல்ல. அது மூஞ்சி பாரு. ஒரு போன் தான்டா பண்ணேன். ஏன்டா இவ்வளவு கூப்பாடு? வாங்க பிரசிடென்ட். உள்ள வாங்க குந்துங்க. நீங்க எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? எனக்கு வார கோபத்துக்கு வெண்டி முத்தியா வேணாம் அப்படி தடுக்கிறாரு. கடை போச்சு கடை போச்சு கவுதாரி போச்சு. மொத்தமா பொழப்பே போச்சு. என் பொண்டாட்டியும் போச்சு. வந்துட்டான்டா ஜேம்ஸ் பாண்டே. நீங்க எல்லாரும் இங்கே தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் வந்தேன். உன் கையிலையும் இல்லை, உன் கையிலையும் இல்லை, இவங்க கையிலையும் இல்லை.
அவங்க கையில வெறுங்காயிரம் தான் ஓடித்துறாங்க. இவ்வளவு பெரிய பூரா போய்கிட்டு பார்த்து உட்காந்துருக்கு. இதா இருக்குல்ல. எங்க சொல்லு மரகரம். மாப்பிள்ள வீட்டுக்காரன் அங்கேயே இருக்கு சொல்லு. சரிதானே? டேய், பூமிக்கு 2 அடிக்கு கீழே கிடைச்ச தாது பொருள் எல்லாம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் தெரியாதாடா? இந்த விஷயத்தை எத்தனை வாட்டிடா இருக்கே ஏன்டா ஓட்ட பந்தயம் வைக்கிற? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டதுடா. கொடுத்துடுறா, கொடுத்துரு. ஆலிஸ் வெல்றா. கம்னாச்சி பாய். ஆயிரம் பொறுக்காசு. யாராவது கிட்ட வந்தீங்க சுற்றுவேன். கை தூக்கு, சுற்ற போறா. எந்திரி. ஹலே ஹலே, எல்லாம் இந்த பக்கம் வா. நீ வா. உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா? ரைட் ரைட். இல்ல, நாங்க ஊரில தாண்ட வரைக்கும் தூக்குன காய் ஏறக்கூடாது. பூமிக்கு 2 அடிக்கு கீழே கிடைக்கிற தாது பொருள்லாம் கவர்மெண்ட் சொந்தம் இவங்களுக்கு தெரியாது போல இருக்கு. ஏறா வண்டிய. மாமா, அவங்க திரும்பி வராங்க போல இருக்கு. ஆமாண்டா. ஏய், அவங்க திரும்பி வராங்க, கையை தூக்குங்க. ஏய், இது அந்த வண்டி இல்லப்பா, வண்டி நம்பர் வேறையா இருக்கு. கையா இருக்குங்க. தொல்லியல் துறை. தொல்லியல் துறை பூமிக்கு 2 அடி. பூமிக்கு 2 அடிக்கு கீழே இருக்க எல்லா தாது பொருளும் அரசாங்கத்துக்கு சொந்தம். அதானே? இப்படிதான் தொல்லியல் துறைன்னு சொல்லி ஒரு கும்பல் சொம்ப தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. நாங்க தான் ஒரிஜினல். அப்ப வந்தவங்க சார், அந்த டூப்ளிகேட் எங்க வந்துறாங்க போல. அப்ப டூப்ளிகேட்டா? ஐயோ, டேய், போங்க. நம்மள எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. வாங்க சார், வண்டி அடியா. நம்ம வண்டி மாதிரியே எதிர்த்தாப்புல ஒரு வண்டி வந்துச்சுல, அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். ஜாதிக்கு சண்டை போட்டோம், கோவில் திருவிழாக்கு சண்டை போட்டோம், பாலா போன கிரிக்கெட்டுக்கும் சண்டை போட்டோம். இதை மட்டும் சண்டை போடாமல் பிரிச்சுக்கலான்னு பார்த்தோம். அதையும் அடிச்சுட்டு போயிட்டாங்களா? யோ, நீ ஏதோ சொன்னீங்க ஜென்ம ராசி ஜென்ம லக்னம்னு. ஆமாங்க, ஒருவேளை அவங்களுக்கு அது இருக்குமோ என்னமோ, அதான் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த பாருங்கப்பா, எங்களுக்கெல்லாம் தங்கத்து மேலே ஆசை இல்லை. அவங்க இன்னும் முன்னையம்பட்டியை தாண்டி இருக்க மாட்டாங்க. எவனுக்கெல்லாம் திராணி இருக்க போய் உருண்டுக்குங்க, பரண்டுக்கு பிடிச்சிக்குங்க. இதனால பொழப்பு கெட்டது தான் மிச்சம். கீழே விழுந்த காசை போய் எடுத்துட்டு வா. ஏறி உட்காரு. மாப்பிள்ள, எப்படி மாப்பிள்ள இது? மாப்பிள்ள டேய் மாப்பிள்ள, கோவிந்தா வரான், இதை அப்படியே மெயின்டைன் பண்ணு. என்னப்பா 2 பேரும் பழைய கஞ்சியை ஓட்டிக்கிட்டே குடிச்சிட்டு இருக்கிய? ஏன்ட்ட கேட்டிருந்தா சுடுசோரே கொடுத்துருப்பல்ல. என்னப்பா பண்றது? நாங்க 2 பேரும் ஏழைங்க. நீயா மீன் வியாபாரி. நீங்க ஏழைங்க. பங்காளி, நான் உங்க ஏத்த வீட்டுக்காரன். எனக்கு தெரிஞ்சு போச்சு புதையல் உங்ககிட்ட தான் இருக்குன்னு. ஒழுங்கா மாதிரியா எனக்கு பாதி பங்கை கொடுத்துருங்க, இல்லாட்டி இப்பவே போலீஸுக்கு போவேன். 2 பேரும் மாட்டுவீங்க. ஆமா, பாவம் ஒண்டியா கஷ்டப்படுறாப்ல. அவர் பங்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. அந்த ரிமோட் எடு. ரிமோட் எதுக்கு? பங்கு தானே வேணும். நல்ல பாட்டு ஈடு போடுவாங்க. பாட்டு கேட்கற மூட்ல எல்லாம் நான் இல்லையா? நாங்க 2 பேரும் பாட்டு கேட்கற மூட்ல தான் இருக்கிறோம் இப்போ. மாமா, இவனுக்குலாம் இதுக்கு பாட்டு எடுத்து ஒரு சாத்து. அடுத்து அரிச்சந்திரன்.
அடிச்சடியில மூளை கலங்கி இப்ப நம்ம 2 பேரும் யாருன்னு கேட்க போறா பாரு. இப்ப பாரு. உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். அப்ப இவரை எங்கேயுமே நான் பார்க்கல. ஹரிச்சந்திராவி உள்ள போந்துருச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன்னு மட்டும் நினைக்காதீங்கடா மாமா. ஐயா புர்காசில் அல்ல விட மாட்டேன்டா. டாம் டும் யார் பாய் கும் டும் ஐ பாய் காப்புடி சுப்புடி சொம்புக்குள்ள யார் பாய். சித்தப்பா இது புடிங்க. இந்த வாட்டி பிளான் சக்சஸ். அதத்தான் நானும் சொல்றேன், சக்சஸ். 1000 பொற்காசு 1000 பொற்காசு. முழுசா நனைஞ்சு போன ஒன்னாலதான மனச புழிஞ்சு போன புத்தம் புது ஆளான பொழுதானா கூட பூபாலமான பூமால கேக்கும் பூங்கூட நானே நெஞ்ச உருட்டி உருட்டி தாயம் மாடாது நீ இல்லா எந்தன் வாழ்க்கை நியாயம் ஆகாது. முழுசா நனைஞ்சு போன ஒன்னாலதான மனச புழிஞ்சு போன புத்தம் புது ஆளான. நான் தஞ்சாவூர் பொண்ணு நீ தாலி கொடியின் மண்ணு தலையாட்டேண்டா எதிரே நீ நின்னு. நான் சோழ நாட்டு ஆளு என் கண்ணு கத்திரி கோலு அட நீ எந்தன் காதல் தாய்ப்பாலு.